ஓம் சாந்தி. 2 விசிடி உள்ளது. விசிடி நம்பர் 1382. இடம் பத்தர்ஹட். பிறகு விசிடி நம்பர் 2196. இடம் ஹூப்ளி. முதல் விசிடி 1382 1382 பத்தர்ஹட், ஆந்திர பிரதேஷ். முரளி தேதி 15/12/1968. முரளி டேட் 15 டிசம்பர் 1968. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 6/11/2010. கிளாரிஃபிகேஷன் டேட் 6/11/2010. 2010. ओम शांति। आज का रात्रि क्लास है। ஓம் சாந்தி. இன்றைய இரவு வகுப்பு 15 दिसंबर 1968। 15 டிசம்பர் 68. ये युद्ध क्षेत्र है। இது யுத்த பூமி ஆகும். जबकि तुम बाप के बच्चे बनते हो, எங்கு நீங்கள் தந்தையினுடைய குழந்தைகளாக ஆகுகிறீர்கள். और बच्चे तो भिन्न भिन्न प्रकार के होते हैं। பிறகு குழந்தைகள் விதவிதமாக இருக்கிறார்கள். कोई महारथी हैं, कोई घोड़े सवार हैं, कोई प्यादे हैं। சிலர் மகாரத்திகளாக இருக்கிறார்கள், சிலர் குதிரை சவாரி படையாக இருக்கிறார்கள், பிறகு சிலர் சிப்பாயியாக இருக்கிறார்கள். ऐसे भी नहीं है कि महारथी घोड़े सवार हार नहीं खाते हैं। இப்படியும் இல்லை, அதாவது மகாரதி பிறகு குதிரை சவாரி குதிரைப்படை இவர்கள் தோல்வி அடைவதில்லை. இப்படியும் இல்லை. प्यादे ही हार खाते हैं। வெறும் சிப்பாய்கள் மட்டும்தான் தோல்வி அடைகிறார்கள். नहीं, இப்படி இல்லை. माया के युद्ध में மாயையின் யுத்தத்தில் हार तो सभी खाते हैं அனைவரும் தோல்வியை அடைகிறார்கள். और खानी भी जरूर है। பிறகு கண்டிப்பாக அடையதான் வேண்டும். क्यों खानी जरूर है? ஏன் அடைய வேண்டும்? தோல்வி அடைவது ஏன் அவசியமாகுகிறது? क्योंकि 63 जन्मों से ஏனென்றால் 63 பிறவிகளாக माया से हराते आए हैं। और यहाँ है याद मुख्य। மாயையை தோக்கடிக்க வைத்துக் கொண்டே வந்திருந்தோம். பிறகு இங்கு முக்கியமானது நினைவு ஆகும். याद ही भूल जाते हैं நினைவே மறந்து விடுகிறோம். तो हार भी खाते हैं। பிறகு தோல்வியையும் அடைகிறோம். तो ये माया की जबरदस्त लड़ाई है। எனவே இது மாயையினுடைய மிகவும் ஸ்ட்ராங்கான யுத்தமாகும். ऐसी लड़ाई है जिससे सारे विश्व के ऊपर இப்படிப்பட்ட யுத்தமாகும் எதன் மூலமாக முழு உலகத்தின் மீது राजाई प्राप्त की जाती है। ராஜாங்கத்தை அடைகிறோம். तो बच्चों को अपने ऊपर नजर रखनी होती है। எனவே குழந்தைகளுக்கு தன் மீது பார்வை வைக்க வேண்டியதாக இருக்கிறது. एक तो किसी को दुख नहीं देना है। ஒன்று என்னவென்றால் யாருக்கும் துக்கத்தை தரக்கூடாது. बाप समझाते हैं याद की यात्रा का चार्ट रखो।
தந்தை புரிய வைக்கிறார், நினைவின் யாத்திரையினுடைய சார்ட் வையுங்கள். और ये चार्ट रखना कोई कठिन काम नहीं है. பிறகு இந்த சார்ட் வைப்பது எதுவும் கடினமான வேலை இல்லை. रोज अपनी मुरादी देखनी है. தினமும் தன்னுடைய சம்பாத்தியம் பார்க்கணும். दुकानदार होते हैं, रात को अपनी मुरादी देखते हैं ना. யார் கடைக்காரர் இருக்கிறாரோ அவர் கடைசியில் இரவில் தன்னுடைய கணக்கை பார்க்கிறார் இல்லையா, வருமானத்தை பார்க்கிறார். और तुम व्यापारी तो हो ही. எனவே நீங்கள் அனைவரும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் தான். क्योंकि बाप से व्यापार करते हो. ஏனென்றால் தந்தையோடு வியாபாரம் செய்கிறீர்கள். बाप खुद कहते हैं, தந்தை சுயம் சொல்கிறார், जितना तुम बाबा को याद करेंगे எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பாபாவை நினைவு செய்வீர்களோ उतना ही तुमको सुख मिलेगा. அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சுகம் கிடைக்கும். बाप सुख का सागर है ना. தந்தை சுகத்தின் கடல் ஆவார் இல்லையா. तो याद करने से सुख जरूर मिलेगा. எனவே நினைவு செய்வதன் காரணத்தால் சுகம் கண்டிப்பாக கிடைக்கும். क्योंकि तुम्हारी आत्मा सतो प्रधान बन जाती है. ஏனென்றால் உங்களுடைய ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. बाप ने समझाया है, ये तो ठीक है. தந்தை புரிய வைத்திருக்கிறார், இது சரிதான். कि सतयुग से सुख भोगते भोगते कुछ न कुछ कला कम होती जाती है. சத்தியுகத்திலிருந்து சுகத்தை அனுபவித்து அனுபவித்து ஏதாவது கொஞ்சம் கலைகள் குறைகிறது. फिर भी अपनी जांच तो करनी है. ஆனாலும் தன்னை கண்டிப்பாக செக் பண்ணணும். कि हमने कोई को दुख तो नहीं दिया. நாம் யாருக்கும் துக்கத்தை தரவில்லை இல்லையா. दुख देंगे तो दुखी होकर के मरेंगे. துக்கத்தை கொடுத்தால் பிறகு துக்கமாகி இறக்க வேண்டியதாக இருக்கும். तो अपनी चलन को दैवी चलन रखना है. எனவே தன்னுடைய நடத்தையை தெய்வீகமான நடத்தையாக வைக்கணும். देवताएं कोई को दुख थोड़े ही देते हैं. தேவதைகள் யாருக்காவது துக்கத்தை தருவார்களா என்ன. तो मनसा से, अपनी वाचा से, अपनी कर्मेंद्रियों से, எனவே மனதின் மூலமாக, தன்னுடைய சொற்களின் மூலமாக, தன்னுடைய கர்ம இந்திரியங்கள் மூலமாக कोई को भी दुख नहीं देना है. யாருக்கும் துக்கத்தை தரக்கூடாது. वहाँ नई दुनिया में तो मन के अंदर भी कोई दुख देने की बात नहीं आवेगी. அங்கு புதிய உலகத்தில் மனதின் மூலமாகவும் யாருக்கும் துக்கத்தை தர வேண்டிய விஷயமும் வராது. यहाँ तो पहले मन के अंदर संकल्प चलता है, இங்கு முதலில் மனதிற்குள் தான் எண்ணங்கள் ஓடுகிறது. फिर वाचा में आता है, அதற்கு பிறகு சொற்களில் வருகிறது. फिर कर्मेंद्रियों से कर बैठते हैं. அதற்கு பிறகுதான் கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்து விடுகிறார்கள். तो यहाँ रोकना होता है. எனவே இங்கு நிப்பாட்ட வேண்டியதாக இருக்கிறது. जो फिर स्थायी हो जाता है. எது பிறகு நிலைத்து விடுகிறது. बाप तो समझाते हैं कि தந்தை वो புரிய வைக்கிறார், तो टीचर है. அவர் ஆசிரியர் ஆவார். जैसे माँ बाप होते हैं तो बच्चों की संभाल करते हैं. எப்படி அம்மா அப்பா இருக்கிறார்கள், அப்பொழுது குழந்தைகளை பராமரிக்கிறார்கள். बाप डायरेक्शन देते हैं தந்தை டைரக்ஷன் தருகிறார். बच्चों के कल्याण के लिए कि अपने कान पकड़ो. குழந்தைகளின் நன்மைக்காக தன்னுடைய காதை பிடிங்கள். अब हम कभी ऐसा नहीं करेंगे. திரும்பவும் நாம் எப்பொழுதும் இதை செய்ய மாட்டோம் என்று. श्रीमत पर तुमने अपना कान पकड़ा ना, ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நீங்கள் தன்னுடைய காதை பிடித்து கொண்டீர்கள் இல்லையா.
बहुत लिखते हैं, நிறைய பேர் எழுதுகிறார்கள். अपने बच्चों के लिए ही लिखते हैं कि हम क्या करें। தன்னுடைய குழந்தைகளுக்காக தான் எழுதுகிறார்கள். நாங்கள் என்ன செய்வது? तो बाप समझाते हैं, அப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். बच्चों को तुम कान पकड़ते हो, குழந்தைகளின் காதை பிடிக்கிறீர்கள், நீங்கள் बांध देते हो, கட்டி போட்டு விடுகிறீர்கள், एक दो टाइम खाना नहीं देते हो, ஒரு தடவை இல்லையானால் 2 தடவை சாப்பாடு தருவதில்லை. ये कोई तुम बच्चों के ऊपर क्रोध थोड़े ही करते हो। இது குழந்தைகளின் மீது கோபம் செய்வது இல்லை. ये क्रोध नहीं है, இது கோபம் இல்லை. तुम तो उनके कल्याण के लिए करते हो। நீங்கள் அவர்களின் நன்மைக்காக தான் செய்கிறீர்கள். भावना तो कल्याण की है ना। பாவனை நன்மைக்கான பாவனையாக இருக்கிறது இல்லையா? वो भक्ति मार्ग में शास्त्रों में भी कहते हैं, பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரத்திலும் சொல்கிறார்கள், भाव प्रधान विश्व रचि राखा। भाव प्रधान विश्व रची राखा. भावना मुख्य देखी जाती है। பாவனை தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. दिखाते हैं, காமிக்கிறார்கள். कृष्ण को माता ने ओखली से बांधा, கிருஷ்ணரை அவருடைய தாய் அம்மிக்கல்லில் கட்டு போட்டு விட்டார். अब ये तो उन्होंने दृष्टांत बनाया है, இது அவர்கள் எடுத்துக்காட்டை தான் உருவாக்கி இருக்கிறார்கள். ऐसी कोई बात वहाँ होती नहीं है। இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் அங்கு இருப்பதில்லை. जो कृष्ण को बांधा जाए, கிருஷ்ணரை கட்டு போடணும் அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. ये तो अभी संगम की बात है। இது இந்த சங்கம் யுகத்தின் விஷயமாகும். कृष्ण की आत्मा भी 63 जन्म लेकर के आई है। கிருஷ்ணருடைய ஆத்மாவும் 63 பிறவிகளை எடுத்துவிட்டு தான் வந்திருக்கிறது. तो आदत पड़ी हुई है। எனவே இது பழக்கமாகிவிட்டது. उन आदतों को मिटाने के लिए அந்த பழக்கங்களை அழிப்பதற்காக माता को क्रोध आ गया। அம்மாவிற்கு கோபம் வந்து விட்டது. अच्छा बांधो खली से। நல்லது, அம்மிக்கல்லில் கட்டு போடுங்க. तो बच्चे तो बहुत प्रकार की बातें पूछते रहते हैं। எனவே குழந்தைகள் நிறைய விதமான விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். हर एक बच्चे के स्वभाव का मालूम पड़ जाता है, पूछने मात्र से ही मालूम पड़ जाता है। ஒவ்வொரு குழந்தைகளின் சுபாவம் தெரிய வருகிறது, கேட்பதாலே தெரிய வருகிறது. अभी संपूर्ण तो कोई नहीं बना है। இப்பொழுது யாருமே சம்பூர்ணமாக ஆகவில்லை. कुछ न कुछ आत्मा में अपूर्णता तो जरूर रहती है। ஏதாவது ஒன்று ஆத்மாவில் குறை கண்டிப்பாக இருக்கிறது. एक बात तो रहती है, ஒரு விஷயம் இருக்கிறது, वो तो मुख्य है அது முக்கியமானதாகும். कि बाबा की याद भूल जाते हैं। என்னவென்றால் தந்தையினுடைய நினைவை மறந்து விடுகிறீர்கள். बाबा तो संपूर्ण है, பாபா சம்பூர்ணமானவர் ஆவார். तो जरूर कोई की याद आती होगी। அப்பொழுது கண்டிப்பாக யாருடைய நினைவாகுது வரணும். जिनकी याद आती है वो तो अपूर्ण है। யாருடைய நினைவு வருகிறதோ அவர்கள் குறை கொண்டவர்கள் ஆவார்கள். क्योंकि संपूर्ण तो कोई बना नहीं है। ஏனென்றால் யாருமே சம்பூர்ணமாக ஆகவில்லை. एक बात है ஒரு விஷயம் இருக்கிறது, कि ये युद्ध पिछाड़ी तक चलती रहेगी। இந்த யுத்தம் கடைசி வரை நடந்து கொண்டே இருக்கும். चलन से मालूम पड़ जाता है நடத்தையின் மூலமாக தெரிய வருகிறது कि इसने हार खाई है, இவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்று. इसने यह किया है। இவர் இதை செய்திருக்கிறார்கள். ये युद्ध बंद तब होगी இந்த யுத்தம் அப்பொழுதுதான் முடியும், जब महाभारत लड़ाई लगेगी।
எப்பொழுது மகாபாரத யுத்தம் தொடங்கும்? ये माया की युद्ध है। இது மாயையினுடைய யுத்தமாகும். जब महाभारत लड़ाई लगेगी எப்பொழுது மகாபாரத யுத்தம் தொடங்குமோ तो फिर रिजल्ट भी निकलेंगे। பிறகு ரிசல்ட்டும் வெளியே வரும். अभी तुम फील करेंगे இப்பொழுது நீங்கள் இதை ஃபீல் பண்ணுவீங்க. कि हम तो बहुत दूर हैं। நாங்க மிகவும் தூரமாக இருக்கிறோம். रजिस्टर रखा जाता है ना, ரெஜிஸ்டர் வைக்கப்படுகிறது இல்லையா? तो रजिस्टर को देखने से उनको मालूम पड़ेगा। அப்பொழுது ரெஜிஸ்டரை பார்த்தால் அவர்களுக்கு இது தெரிய வரும். गुड भी लिखेंगे, बेटर भी लिखेंगे और कोई बेस्ट भी लिखेंगे। குட் எழுதுவார்கள், சிலர் பெட்டர் எழுதுவார்கள், சிலர் பெஸ்ட் கூட எழுதுவார்கள். वहाँ नई दुनिया में तो कब रजिस्टर होता नहीं है। அங்க புதிய உலகத்தில் ஒரு பொழுதும் ரெஜிஸ்டர் இருக்காது. तो अभी எனவே இப்பொழுது अपने ऊपर साक्षी होकर के नजर रखनी है। தன் மேல் சாட்சியாக இருந்து பார்வை வைக்கணும். अपनी चलन को जरूर देखना चाहिए। தன்னுடைய நடத்தையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். सिर्फ दुखों को देखने से अपना भूल जाएंगे। வெறும் மற்றவர்களை பார்த்து கொண்டே இருந்தால் தனதை மறந்து விடுவீர்கள். ये परचिंतन हो जाता है। இது மற்றவர்களை பற்றி சிந்திப்பது ஆகிவிடுகிறது, பரசிந்தனை. ये परचिंतन ही पतन की जड़ है। இந்த பரசிந்தனை மற்றவர்களை பற்றி சிந்திப்பதுதான் கீழே வீழக்கூடிய முக்கிய காரணமாகும், ஆணி வேறாகும். बाबा कहते हैं தந்தை சொல்கிறார், பாபா சொல்கிறார், हफ्ते हफ्ते पत्र लिखते रहो। வார வாரமாக லெட்டர் எழுதி கொண்டே இருங்கள். वो भी अपने हाथ से लिखो। அதுவும் தன்னுடைய கையால் எழுதுங்கள். कोई लिखते हैं फलाने का याद प्यार। சிலர் மற்றவர்களுடைய அன்பு நினைவார்த்தங்களை எழுதுகிறார்கள். अब बाबा तो ऐसे नहीं मानता। இப்பொழுது பாபா இதை ஏற்றுக்கொள்வதில்லை. कोई लिख देने से याद प्यार हो जाता है क्या? வெறும் எழுதிய காரணத்தால் அன்பு நினைவார்த்தங்கள் ஆகிவிட்டதா? फुर्सत न हो पत्र लिखने की, லெட்டர் எழுதுறதுக்காக டைம் இல்லைன்னா बाबा ये बात भी नहीं मानते। அப்போ பாபா இந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ऐसे बाप को तो कैसे भी लिखना चाहिए। இப்படிப்பட்ட தந்தைக்கு எப்படியாவது எழுதிவிட வேண்டும். इस समय श्वासोश्वास याद तो कोई कर नहीं सकता। இந்த நேரத்தில் ஒவ்வொரு மூச்சிலையும் யாராலையும் நினைவு செய்ய முடியாது. फिर भी ஆனாலும் जितना हो सके उतना याद करो। எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நினைவு செய்யுங்கள். सिर्फ मुख के गस्से नहीं लगाना है। வெறும் வாயிலேயே சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. मान लो कोई छिप करके कुछ करते हैं பாருங்க, ஒருவேளை யாராவது மறைந்திருந்து ஏதாவது செய்யறாங்க, तो अपना ही 100 गुना नुकसान करते हैं। அப்பொழுது தன்னுடைய 100 மடங்கு நஷ்டத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். नहीं तो बच्चों को बाप के साथ सच्चा रहना चाहिए। இல்லையானால் குழந்தைகளுக்கு தந்தையோடு உண்மையாக இருக்க வேண்டும். सर्विस भी अनेक प्रकार की है। स्थूल सर्विस भी बहुत है। சர்வீஸும் நிறைய விதமாக இருக்கிறது, ஸ்தூலமான சர்வீஸும் இருக்கிறது. जैसी अवस्था होती है वैसी रहनी करनी होती है। எப்படிப்பட்ட நிலையாக இருக்கிறதோ அப்படிதான் நாம் இருக்கணும், அப்படிதான் செய்யணும். वो समय भी आवेगा அந்த நேரமும் வரும் जब इस सभा में कोई भी अछूत आ नहीं सकेंगे। எப்பொழுது இந்த சபையில் எந்த ஒரு சூத்ரராலையும் வர முடியாது, எந்த ஒரு விகாரியாலையும் வர முடியாது. விகாரி அதாவது அச்சூத் வர முடியாது.
ये देह अभिमान को अछूत कहा जाता है। இந்த தேக அபிமானத்தை தான் தொடக்கூடாத பொருள் என்று சொல்லப்படுகிறது. कितना देह का अहंकार आता है। எவ்வளவு தேக அகங்காரம் வருகிறது. तुम बच्चों को तो फीलिंग आती है குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த ஃபீலிங் வருகிறது. कि संपूर्ण निर्विकारी तो ये देवताएं ही बनते हैं। சம்பூர்ணமான நிர்விகாரி இந்த தேவதைகள் தான் ஆகுகிறார்கள். वहाँ विकार तो होता ही नहीं है, அங்கு விகாரம் இருப்பதே இல்லை. क्योंकि वहाँ तो रावण राज्य ही नहीं होता। ஏனென்றால் அங்கு ராவண ராஜ்யமே இருப்பதில்லை. तो संपूर्ण जरूर बनना पड़े। எனவே சம்பூர்ணமாக கண்டிப்பாக ஆக வேண்டியதாக இருக்கிறது. अपने ऊपर पूरी जांच रखनी होती है। தன் மேல் முழுமையாக எச்சரிக்கை வைக்க வேண்டியதாக இருக்கிறது. कि हम कहाँ तक अपूर्ण हैं। நாம் எங்கு வரையும் குறை கொண்டவர்களாக இருக்கிறோம். बाप कहते हैं தந்தை சொல்கிறார், देह के सभी संबंध त्याग कर தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களை தியாகம் செய்துவிட்டு अपन को आत्मा समझ बाप को याद करो। தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். पढ़ाई के समय ये टीचर जरूर याद आता है। படிப்பின் நேரத்தில் இந்த டீச்சர் கண்டிப்பாக நினைவில் வருகிறார். पढ़ाई से तुम नई दुनिया में ऊंच पद पावेंगे। படிப்பின் மூலமாக நீங்கள் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். बाबा जानते हैं தந்தை இதை அறிவார். ये बच्चियां हैं कितनी सर्विस करती हैं, இந்த குழந்தைகள் எவ்வளவு சர்வீஸ் செய்கிறார்கள். फिर भी हैं तो नंबरवार ना। ஆனாலும் வரிசைகரமாக இருக்கிறார்கள் இல்லையா? जितना पुरुषार्थ करना चाहिए उतना नहीं कर पाती है। எவ்வளவு புருஷார்த்தத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறதோ அவ்வளவு செய்ய முடிய மாட்டேங்குது. तुम बच्चे कहाँ भी सर्विस कर सकते हो। குழந்தைகளாகிய நீங்கள் எங்கு வென்றாலும் சர்வீஸை செய்யலாம். गाँवों में जाकर के भी सर्विस कर सकते हो। கிராமத்தில் சென்று விட்டும் சர்வீஸை செய்யலாம். और सर्विस तो बहुत सहज है। பிறகு சர்வீஸ் மிகவும் எளிதானதாகும். एक ही अक्षर कहना है, வெறும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும். मन मना भव। மன்மனா பவ். ये तुम्हारा फर्ज है। இது உங்களுடைய கடமை ஆகும். अभी तुम बच्चों को नॉलेज है, இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. जानते हो माला बननी है। அறிவீர்கள் மாலை கண்டிப்பாக உருவாகிதான் ஆகணும். कल्प कल्प बाप आते हैं கல்ப கல்பமாக தந்தை வருகிறார் माला बनाने के लिए। மாலையை உருவாக்குவதற்காக. ऐसे ऐसे स्थापना हो जाती है। இப்படி இப்படி ஸ்தாபனை ஏற்படுகிறது. राजधानी तो बनेगी ना। ராஜதானி கண்டிப்பாக உருவாகணும் இல்லையா? राजधानी में ऊंच पद वाले भी होंगे, ராஜதானியில் உயர்ந்த பதவி கொண்டவர்களும் இருப்பார்கள், नीच पद वाले भी होंगे। தாழ்ந்த பதவி கொண்டவர்களும் இருப்பார்கள். तो माला भी बनती है, எனவே மாலையும் உருவாகுகிறது. फिर प्रजा भी बनती है। பிறகு பிரஜைகளும் உருவாகுகிறார்கள். प्रजा भी अभी बनती है।
பிரஜைகளும் இப்பொழுதுதான் உருவாகுகிறார்கள். कौन प्रजा बनेंगे? யாரு பிரஜையாகுகிறார்கள்? जो संदेश लेकर के चले जाते हैं, पढ़ाई नहीं पढ़ते हैं, யார் வெறும் அறிமுகத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள், படிப்பை படிப்பதில்லை, तो प्रजा में चले जाते हैं। அவர்கள் பிரஜையில் செல்கிறார்கள். और यहाँ आकर के जो जितना पुरुषार्थ करते हैं, பிறகு இங்கு வந்து விட்டு யார் எவ்வளவு புருஷார்த்தத்தை செய்கிறார்களோ तो ऊंच पदवी पाते हैं। பிறகு உயர்ந்த பதவியையும் அடைகிறார்கள். फिर अंत में जो फर्स्ट क्लास डायनेस्टियों के होंगे, वो ऊंची से ऊंची प्रजा भी निकलेगी। பிறகு கடைசியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைனஸ்டியாக இருக்கிறது, அவர்களின் உயர்ந்த பிரஜைகளும் வருவார்கள். वो भी अंत में जितना पुरुषार्थ करेंगे, அவர்களும் கடைசியில் எவ்வளவு புருஷார்த்தத்தை செய்வார்களோ ऐसी प्रजा बनेगी। அப்படிதான் பிரஜைகள் உருவாகும். कल्प कल्प जो एक्टिविटी हुई है और जितनी अच्छी अच्छी सर्विस की है, கல்ப கல்பமாக எவ்வளவு ஆக்டிவிட்டி நடந்திருக்கிறதோ, பிறகு எவ்வளவு நல்ல விதமாக சர்வீஸ் செய்திருக்கிறீர்களோ उतना ही ऊंच पद पावेंगे। அவ்வளவு உயர்ந்த பதவிதான் அடைவீர்கள். तो पहले तो अपने ऊपर नजर रखनी है। எனவே முதலில் தன் மீது பார்வையை வைக்கணும். मैं प्रजा वर्ग में जाने वाला हूँ, साहूकार बनने वाला हूँ, நான் பிரஜையில் செல்ல போகிறேனா, சவுகாராக இருக்கிறேனா, பணக்காராக போகிறேனா, या राजधानी में ऊंच पद पाने वाला हूँ, இல்லையானால் ராஜதானியில் உயர்ந்த பதவியை அடைய போகிறேனா, अभी मैं कैसा पार्ट बजाता हूँ, இப்பொழுது நான் எப்படிப்பட்ட பாட்டை செய்கிறேன், किसी को दुख तो नहीं देता हूँ, யாருக்கும் துக்கத்தை தருவதில்லை இல்லையா? कोई भी प्रकार का विकार है, महसूस होता है, तो दुख जरूर होगा। எந்த விதமான விகாரமும் இருக்கிறது, அதை அனுபவிக்கிறோம் என்றால் கண்டிப்பாக துக்கம் ஏற்படும். नहीं तो इतना मस्त रहना चाहिए कि कोई मरे भी तो क्या, இல்லையானால் இவ்வளவு நாம் மகிழ்ச்சியோடு இருக்கணும், யார் இறந்தாலும் நமக்கு என்ன, அப்படி இருக்கணும். जानते हो इनका ये पार्ट पहले से ही बना हुआ है। आगे तो हमको ये ज्ञान नहीं था कि हम आत्मा एक पार्टधारी हैं। இவர்களின் பார்ட் இப்படி இருக்கிறது, முன்னால் நமக்கு இது தெரியாது, அதாவது ஆத்மாக்கள் பார்ட்டை செய்யக்கூடியதாகும். इस सृष्टि रूपी रंगमंच पर हम भांति भांति के शरीर धारण करके अपना अपना पार्ट बजाते हैं। இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடைகையில் நாம் விதவிதமான பார்ட்டை செய்கிறோம். जब ज्ञान नहीं था तो हम भगवान को भी गाली देते थे। எப்பொழுது நம்மளிடம் ஞானம் இல்லையோ அப்பொழுது நாம் கடவுளையும் திட்டிக் கொண்டே இருந்தோம். तुम बच्चों को तो अभी सारी नॉलेज मिलती है। குழந்தைகளாகி உங்களுக்கு இப்பொழுது எல்லா நாலேஜும் கிடைக்கிறது. कहाँ भी जाते हो बाप को याद जरूर करना है எங்கு சென்றாலும் சரி தந்தையை கண்டிப்பாக நினைவு செய்யணும். और दूसरों को भी याद कराना चाहिए। பிறகு மற்றவர்களையும் நினைவு செய்ய வைக்கணும். बोलो சொல்லுங்கள், शिव बाबा याद है? சிவபாபா நினைவில் இருக்கிறாரா? इधर उधर चारों ओर लिख दो, இங்கு அங்கு நான்கு பக்கமும் எழுதிவிடுங்கள். बाबा याद है, சிவபாபா ஞாபகம் இருக்கிறாரா? तो ताकत आती रहेगी। அப்பொழுது சக்தி வந்து கொண்டே இருக்கும். किसको स्नान कराते हो? யாருக்காவது குளிப்பாட்டுகிறீர்கள்? बोलो சொல்லுங்கள், शिव बाबा याद है? சிவபாபா ஞாபகத்தில் இருக்கிறாரா? बाबा आपके रथ को मैं स्नान कराता हूँ। பாபா உங்களுடைய ரதத்தை நான் குளிப்பாட்டுகிறேன். 15-12 की वाणी का दूसरा पेज। வாணியினுடைய இரண்டாவது பக்கம். तो हर एक को एक दो को याद दिलाए उन्नति को पाना है।
எனவே அனைவருக்கும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நினைவை கொடுத்துவிட்டு முன்னால் சென்று கொண்டே இருக்கணும். வளர்ச்சியை சந்திக்கணும். ऐसी अवस्था अगर हो जाए, இப்படிப்பட்ட நிலை வந்து விட்டால், कैसी अवस्था? எப்படிப்பட்ட நிலை? याद में रहने की अगर प्रैक्टिकल ऐसी अवस्था हो जाए, நினைவில் இருக்கக்கூடிய பிராக்டிக்கலில் இப்படிப்பட்ட நிலை வந்து விட்டது, जो खुशी से घर चले जाएंगे, எதன் மூலமாக சந்தோஷத்தில் வீட்டுக்கு திரும்பி விடுவீர்கள். कोई प्रकार का दुख अंत में अनुभव नहीं करेंगे. எந்த விதமான துக்கமும் கடைசியில் அனுபவிக்க மாட்டீர்கள். अंत मते सो गति हो जाएगी. கடைசியில் எப்படிப்பட்ட கதியோ அப்படிப்பட்ட நிலைதான் கிடைக்கும். इस समय तुम जानते हो, இந்த நேரத்தில் நீங்கள் இதை அறிவீர்கள். हमको घर तो जाना है, நமக்கு வீடு கண்டிப்பாக திரும்பணும் தான். और जितना दैवी गुण धारण करेंगे आप समान बनाएंगे. பிறகு எவ்வளவுக்கு எவ்வளவு தெய்வீக குணங்களை தாரணை செய்வோமோ தனக்கு சமமாக ஆக்குவோமோ, ये तो सहज समझने की बात है. இது சகஜமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். स्कूल में भी समझते हैं कि ये कितने कितने मार्क्स से पास होने वाले हैं, तो इसमें भी सर्विस का सबूत देना है. இவர்கள் எவ்வளவு மார்க்ஸ் மூலமாக பாஸ் ஆக போறாங்கன்னு ஸ்கூல்ல தெரிய வரும். அதே போல் இங்கேயும் சர்வீஸ்னுடைய ப்ரூஃப் தரணும். बाप को पत्र भी लिखे हैं, नहीं तो बाबा को कैसे मालूम पड़ेगा இல்லையானால் பாபாவிற்கு எப்படி தெரிய வரும் कि किसने किसको कितना बनाया. யாரு யாரை எவ்வளவு உருவாக்கினார்கள் என்று. जो किसको समझाते हैं वो लिख भी सकते हैं. सभी को हक है बाबा को डायरेक्ट पत्र लिखने का. யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எழுதலாம். அனைவருக்கும் பாபாவிற்கு டைரக்டாக கடிதம் எழுதுவதற்காக உரிமை இருக்கிறது. ऐसे नहीं, कोई कह नहीं सकता இப்படி இல்லை, யாராலும் சொல்ல முடியாது என்று. कि बाबा को जो पत्र लिखा है वो हमको दिखाओ, பாபாவிற்கு என்ன கடிதத்தை எழுதியிருக்கீங்களோ அது எனக்கு காமிங்க, चेकिंग कराओ. செக்கிங் பண்ண வைங்க. नहीं, இப்படி இல்லை. बाबा को डायरेक्ट कोई भी पत्र लिख सकते हैं. பாபாவிற்கு யார் வேணும்னாலும் டைரக்டாக கடிதத்தை எழுதலாம். जो देह अभिमानी होते हैं ना, யாரு தேகாபிமானத்தில் இருக்கிறார்கள் இல்லையா, वो मना करते हैं. அவர்கள் तुम बाबा को डायरेक्ट पत्र क्यों लिखते हो? நீங்க பாபாவிற்கு ஏன் டைரக்டாக கடிதம் எழுதுகிறீர்கள் என்று உங்களை எழுதவிட மாட்டார்கள். हमको दिखाओ. எங்களுக்கு காமிங்க. समझते हैं कहा मेरी रिपोर्ट तो नहीं लिख दी है. யோசிக்கிறார்கள், எங்கேயோ என்னுடைய ரிப்போர்ட் எழுதிவிடவில்லை இல்லையா. बाबा ब्राह्मणों की अवस्था से समझ जाते हैं. பாபா பிராமணர்களின் நிலையின் மூலமாக புரிந்து கொள்கிறார். उनकी रहनी करनी से समझ जाते हैं. அவர்களின் இருப்பதின் மூலமாக புரிந்து கொள்கிறார். बाप को समाचार देने का हर एक को हक है. பாபாவிற்கு சமாச்சாரம் கொடுப்பது இது அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. बाप को कैसे मालूम पड़े ये ब्राह्मणी कैसी चल रही है? இல்லையானால் பாபாவிற்கு எப்படி தெரிய வரும் இந்த பிராமணி எப்படி நடக்கிறார்கள் என்று. साधु संतों में भी कोई बहुत देह अभिमानी होते हैं. சாது சந்தர்களிலும் சிலர் மிகவும் அதிகமாக தேவகாபிமானத்தில் இருக்கிறார்கள். उनको अपना ही बड़ा नशा रहता है. அவர்களுக்கு தன்னுடைய போதை அதிகமாக இருக்கிறது. कोई भी बात में झट बिगड़ पड़ेंगे. எந்த ஒரு விஷயத்திலும் உடனேயே அவர்கள் சண்டையிடுகிறார்கள். कोई तो फिर ऐसे भी होते हैं कि धैर्य से सारी बात सुनते हैं. பிறகு சிலர் இப்படியும் இருக்கிறார்கள், யார் மிகவும் தைரியத்தில் மிகவும் மெதுவாக பொறுமையாக இருந்த அனைத்து விஷயங்களையும் கேட்டுக்கொள்கிறார்கள். कहेंगे अच्छी बात है, சொல்கிறார்கள் நல்ல விஷயமாகும். कई तो झट कह देंगे ये आपकी कल्पना है. நிறைய பேர் உடனே சொல்லி விடுவார்கள், இல்லை இது உங்களுடைய கல்பனையாகும் என்று. अब कल्पना का तो अर्थ कोई होता ही नहीं है. இப்பொழுது அந்த கல்பனாவினுடைய அர்த்தம் எதுவும் இருக்காது. கல்பனா என்றால் அவங்களே அதை யோசித்துக் கொள்கிறார்கள். से ये कल्पना बनाई हुई है. தன்னுடைய சிந்தனையின் மூலமாக தான் இப்படிப்பட்ட
விஷயத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். उन्हों की ये मत है, இது அவர்களின் வழியாகும். तो तुम बच्चों को कोई से जास्ती बात नहीं करनी है. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு யாரோடும் மிகவும் அதிகமாக பேசக்கூடாது. चाहे कोई भी साधु संत सन्यासी आवे, பலே அது யார் எவ்வளவு சாது சந்த் சந்நியாசிகளாக வந்தாலும் சரி, कुछ भी पूछेंगे, बोलो என்ன கேட்டாலும் சரி சொல்லுங்கள். बाप को तो याद करो. தந்தையை நினைவு செய்யுங்கள். बाप कौन है தந்தை யாரு, ये तो पहले पक्का करो. இதை முதலில் பக்காவாக்கிக் கொள்ளுங்கள். बाप कहते हैं, गीता में भी कहा है ना, தந்தை சொல்கிறார், அதே போல் கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? माम एकम शरणम व्रज, என் ஒருவனின் மாமேக்கம் சரணம் ரஜ, அதாவது என் ஒருவனுடைய சரணத்தில் வந்து விடுங்க. मुझे एक को याद करो. என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். वो एक कौन है? அந்த ஒருவர் யாரு? तुम तो सर्वव्यापी कहते हो. நீங்கள் சர்வவியாபி என்று சொல்கிறீர்கள். सर्वव्यापी है तो अनेक है या एक हुआ? சர்வவியாபியாக இருந்தால் அவர் ஒருவரா, இல்லையானால் நிறைய ஆகுகிறாரா? ये तो अनेकता में बुद्धि बिखराने की बात हो गई. இது நிறைய விஷயத்தில் தன்னுடைய புத்தியை அலைப்பாய வைக்க வேண்டிய விஷயமாகிவிட்டது. जब भगवान को याद करते हैं எப்பொழுது பகவானை நினைவு तो செய்கிறார்களோ हमेशा अंगुली से इशारा करते हैं. அப்பொழுது எப்பொழுதும் கையின் மூலமாக சைகை காமிக்கிறார்கள். ऊपर की ओर மேல் நோக்கி சைகை காமிக்கிறார்கள். उसको याद करो. அவரை நினைவு செய் என்று. अब ये तो जानते नहीं है कि उसको याद करने से फायदा क्या होगा. ஆனால் இப்பொழுது அவரை நினைவு செய்யும் காரணத்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று அவர்கள் அறிய மாட்டார்கள். अर्थ कुछ नहीं जानते. எந்த ஒரு அர்த்தமும் அறிய மாட்டார்கள். तुम तो अर्थ जानते हो. நீங்கள் அர்த்தத்தை அறிவீர்கள் இல்லையா? तुम जानते हो कि वो ऊपर वाला नीचे आकर के सारी सृष्टि का कल्याण करता है. நீங்கள் அறிவீர்கள், அந்த மேல் இருக்கக்கூடியவர் கீழே வந்து விட்டு முழு உலகத்தின் நன்மையை செய்கிறார். हर आत्मा का कल्याण किया है, इसलिए हर आत्मा याद करती है. எல்லா ஆத்மாவின் நன்மை செய்திருக்கிறார், அதனால்தான் எல்லா ஆத்மாவும் நினைவு செய்கிறது. अभी बाप कहते हैं मुझे याद करो तो पावन बन जाएंगे. இப்பொழுது தந்தை சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் பாவனமாகி விடுவீர்கள். क्योंकि मैं तो एवर प्योर हूँ. ஏனென்றால் நான் எவர் பியோர் ஆவேன். इस दुनिया में और सब आत्मा जन्म मरण के चक्र में आने वाली है. இந்த உலகத்தில் மற்ற அனைத்து ஆத்மாக்களும் ஜனன மரண சக்கரத்தில் வரக்கூடியவர்கள் ஆவார்கள். तो चक्र में आने के कारण எனவே சக்கரத்தில் வரும் காரணத்தால் पूर्व जन्मों को भूल जाती हैं. அவர்கள் தன்னுடைய கடந்த பிறவியை மறந்து விடுகிறார்கள். उन्हें कोई सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान नहीं होता है. அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஆதி மத்தியம் பிறகு கடைசியினுடைய ஞானம் இருப்பதில்லை. भूलने के कारण மறக்கும் காரணத்தால் बाप को भी भूल जाती है. தந்தையையும் மறந்து விடுகிறார்கள். मैं तो सदैव भूल हूँ. நான் எப்பொழுதும் மறக்காதவன், மறக்க மாட்டேன். तो कहता हूँ कि मुझे याद करो. எனவே சொல்கிறேன், என்னை நினைவு செய்யுங்கள். परंतु बच्चों की माया के साथ युद्ध है. ஆனால் குழந்தைகளுக்கு மாயையோடு யுத்தமாகும். जितना पुरुषार्थ तुम बच्चों ने कल्प कल्प किया है, எவ்வளவு புருஷார்த்தம் நீங்கள் குழந்தைகள் கல்பமாக செய்திருக்கிறீர்களோ उतना ही पुरुषार्थ करते रहेंगे. அவ்வளவு புருஷார்த்தத்தை தான் செய்து கொண்டே இருப்பீர்கள். पुरुषार्थ नहीं किया होगा तो हार जाते हैं, युद्ध ही बंद कर देते हैं. முயற்சியை செய்யவில்லை என்றால் பிறகு தோல்வி அடைகிறார்கள், யுத்தத்தையே முடித்து விடுகிறார்கள். माया के वशीभूत हो जाते हैं. மாயையினுடைய வசத்தில் வந்து விடுகிறார்கள். भक्ति मार्ग में भक्ति भी खास अमृत वेली करते हैं. பக்தி மார்க்கத்தில் விசேஷமாக பக்தியும் அமிர்த் வேலையில் தான் செய்கிறார்கள்.
बाप कहते हैं कि पतित पावन तो एक ही है, தந்தை சொல்கிறார், பதித்தர்களை பாவனமாக கூடியவர் ஒருத்தர்தான் ஆவார். जो सब पतितों को पावन बनाने वाला है. யார் அனைவரையும் அனைத்து பதித்தர்களையும் பாவனமாக்க கூடியவர் ஆவார். उस एक को याद करो, அந்த ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள். और तो कोई है नहीं. வேறு யாரும் இல்லை. जो एक पतित पावन है, யார் ஒரு பதித்து பாவன் இருக்கிறாரோ उसको पहचानना पड़े. அவரை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. कि वो एक है कौन. அந்த ஒருவர் யாரு? ऐसे तो नहीं कि वो निराकार है. இப்படி இல்லை, அவர் பெரும் நிராகார், உருவம் இல்லாதவர் ஆவார். निराकार है तो एक को कैसे पकड़ेंगे. உருவம் இல்லாதவராக இருந்தால் பிறகு ஒருத்தரை எப்படி பிடிக்க முடியும்? निराकार होते हुए भी वो एक मुकर्रर रथ के द्वारा संसार में प्रत्यक्ष होता है. நிராகாராக இருந்தும் கூட அவர் ஒரே ஒரு முகரர் நிரந்தரமான ரதத்தின் மூலமாக உலகத்திற்கு முன்னால் வெளித்தோன்றுகிறார். वो कोई सर्वव्यापी नहीं है, एक व्यापी है. அவர் சர்வவியாபி இல்லை, அவர் ஒரு வியாபி ஆவார். स्वर्ग का मालिक बनाने वाला ஸ்வர்க்கத்தின் எஜமானராக ஆக்கக்கூடியவர் एक ही बेहद का बाप है. ஒரே ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆவார். बेहद 500 करोड़ को कहा जाता है. எல்லைக்கு அப்பாற்பட்டது என்று 500 கோடியை சொல்லப்படுகிறது. अर्थात அப்படியானால் 500-700 करोड़ जो भी मनुष्य आत्माएं हैं, 500-700 கோடி எவ்வளவு ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கிறார்களோ सबको वर्षा देने वाला एक ही बाप है. அனைவருக்கும் ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு ये தந்தை बाप தான். को पहचानने की और बाप से वर्षा लेने की இந்த தந்தையை தெரிந்து கொள்வது, பிறகு அவரிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்வது, बड़ी बेहद की जबरदस्त लॉटरी है. இது மிகவும் பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட லாட்டரி ஆகும். इसे कम नहीं समझना. இதை குறைவானது என்று புரிந்து கொள்ளாதீர்கள். अभी तुम बच्चों की बुद्धि में आता है இப்பொழுது குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் வருகிறது कि कृष्ण विश्व का प्रिंस था. கிருஷ்ணர் உலகத்திற்கே ராஜகுமாராக இருந்தார். कौन सा कृष्ण. எந்த கிருஷ்ணர்? सतयुग का कृष्ण विश्व का प्रिंस था. சத்தியுகத்தை சேர்ந்த கிருஷ்ணர் உலகத்திற்கு எஜமானராக இருந்தாரா? सतयुग में तो सारा विश्व होता ही नहीं. சத்தியுகத்தில் முழு உலகமே இருக்காது. विश्व धर्म वहाँ होते ही नहीं. உலக தர்மம் அங்கு இருக்காது. सारे विश्व के सभी महाद्वीप नहीं होते. முழு உலகத்தில் கான்டினென்ட்ஸ் இருக்குதா இல்லையா? ये सारी दुनिया तो अभी है. இந்த முழு உலகமும் இப்பொழுதுதான் இருக்கிறது. तो अभी तुमने जाना எனவே இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் कि कृष्ण और कृष्ण के बाप की अवस्था में फर्क जरूर होगा. கிருஷ்ணர் பிறகு கிருஷ்ணருடைய தந்தையின் நிலையில் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். कृष्ण की महिमा है. கிருஷ்ணருடைய மகிமை இருக்கிறது. सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण संपूर्ण अहिंसक मर्यादा पुरुषोत्तम. எல்லா குணங்கள் நிறைந்தவர், 16 கலை நிறைந்தவர், சம்பூர்ணமாக இம்சை செய்யாதவர், மரியாதை புருஷோத்தமராக இருக்கிறார். और बाप की तो महिमा नहीं है. பிறகு தந்தையினுடைய மகிமை இல்லை. नंद बाबा की इतनी महिमा है क्या. நந்த பாபாவினுடைய இவ்வளவு மகிமை இருக்கிறதா? நந்த பாபா என்றால் கிருஷ்ணருடைய தந்தை. वसुदेव की इतनी महिमा है क्या. வசுதேவுக்கு இவ்வளவு மகிமை இருக்கிறதா? वो कृष्ण तो सतो प्रधान पक्का योगी है. அந்த கிருஷ்ணர் சத்தோ பிரதானமாக பக்காவான யோகி ஆவார். कहता हूँ சொல்கிறேன், तुम जास्ती याद में रहते हो, நீங்கள் அதிகமாக நினைவில் இருக்கிறீர்கள். परंतु ये भी जानता हूँ
ஆனால் இதையும் அறிவேன், कि हम दोनों इकट्ठे हैं। நாம் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம். ये किसने बोला இது யார் சொன்னாரு? है? तुम जास्ती याद में रहते हो, ये किसने बोला? நீங்கள் அதிகமாக நினைவில் இருக்கிறீர்கள், இதை யார் சொன்னாரு? अरे तुम जास्ती याद में रहते हो, मैं उतनी याद में नहीं रहता हूँ। நீங்கள் அதிகமாக நினைவில் இருக்கிறீர்கள், நான் அவ்வளவு இருப்பதில்லை. परंतु ये भी जानता हूँ ஆனால் कि हम இதையும் दोनों அறிவேன், इकट्ठे हैं। ஆனால் இதையும் அறிவேன், நாம் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம். किसने बोला? யார் சொன்னாரு? है? ब्रह्मा की सोल ने बोला। பிரம்மாவினுடைய சொல் சொல்லி இருக்கிறது. क्या बनते हैं? என்னவாக ஆகுகிறோம்? इस बात की खुशी तो रहती है ना இந்த விஷயத்தின் சந்தோஷம் இருக்கிறது இல்லையா? कि हमको यह बनना है। நமக்கு இது போல ஆக வேண்டும். पढ़ाने वाला बाप हमको मिला है, படிப்பிக்க கூடியவர் தந்தை நமக்கு கிடைத்திருக்கிறார். फिर भी ஆனாலும் अगर तकदीर में नहीं है तो तदबीर करते ही नहीं है। ஒருவேளை அது பாக்கியத்தில் இல்லை என்றால் அதற்கான முயற்சி புருஷார்த்தத்தையும் செய்வதில்லை. तकदीर में नहीं है, பாக்கியத்தில் இல்லை, क्या तदबीर करने की बात है? எந்த முயற்சி செய்ய வேண்டிய விஷயம்? क्योंकि माया किसी को थोड़ा जीत लेती है और कोई को बहुत जीत लेती है। ஏனென்றால் மாயை சிலரை கொஞ்சம் வெல்கிறது, பிறகு சிலரை நிறைய வெல்கிறது. कोई को तो पूरा ही हप कर जाती है। சிலரை முழுமையாக முழுங்கி விடுகிறது. गज को ग्राह पकड़ लेता है। யானையை crocodile பிடித்து கொண்டது. ये माया ग्राह है। இந்த மாயை crocodile ஆகும், முதலை ஆகும். कोई की टांग टूट पड़ती है, சிலரின் கால் உடைந்து விடுகிறது. कोई को क्या हो पड़ता है? சிலருக்கு என்ன நடந்து விடுகிறது? टांग टूटी तो पुरुषार्थ में दौड़ेगा कैसे? கால் உடைந்து விட்டால் பிறகு புருஷார்த்தத்தில் எப்படி ஓடுவார்கள்? दौड़ तो नहीं सकता। ஓட முடியாது. यहाँ भी बच्चों की भिन्न भिन्न प्रकार की चोटें लगती हैं। இங்கேயும் குழந்தைகளுக்கு விதவிதமான அடிகள் ஏற்படுகிறது. कोई अंधा, कोई लूला, कोई लंगड़ा, சிலர் குருடர்கள், சிலர் கை இல்லாதவர்கள், சிலர் கால் இல்லாதவர்கள், कोई काना, कोई कुब्जा, சிலர் காது கேட்காதவர்கள், சிலருக்கு கூன் விழுந்து விடுகிறது. कौन से पुरुषार्थी हैं? எந்த முயற்சியை செய்யக்கூடியவர்கள்? जिनका गायन है। யாருக்காக பாடப்படுகிறது? तुम हो रुद्रमाला के मण के। நீங்கள் ருத்ரமணி மாலையின் மணிகள் ஆவீர்கள். कोई कूचे, कोई काने, कोई சிலர் குருடர்கள், சிலருக்கு காது கேட்காது, कुब्जे, சிலர் கூன் கொண்டவர்கள். भूलने से कुछ न कुछ उल्टा काम कर लेते हैं। மறப்பதால் ஏதாவது ஒரு தவறான விஷயத்தை செய்து விடுகிறார்கள். तो माया की भारी चोट लग जाती है। அப்பொழுது மாயையின் மிக பெரிய அடி விழுகிறது. कहाँ भी घूमने जाओ, எங்க வேணாலும் சுற்றுவதற்காக செல்லுங்கள், बाप को याद करते रहो। தந்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். यहाँ तो तुमको बहुत फुर्सत है। இங்கு உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. कहाँ? எங்கு? मधुबन में जब आते हो மதுவனத்தில் எப்பொழுது வருகிறீர்களோ तो मधुबन में तो तुमको बहुत फुर्सत है, அப்பொழுது மதுவனத்தில் உங்களிடம் மிகவும் நிறைய நேரம் இருக்கிறது. क्योंकि यहाँ कोई धंधा आदि तो है नहीं। ஏனென்றால் இங்கு எந்த ஒரு தொழிலும் இல்லை. बाहर की दुनिया में तो धंधा धोरी लगा पड़ा है। வெளி உலகத்தில் தொழில் இருக்கிறது. यहाँ तो सभी योगी रहते हैं। இங்கு அனைவரும் யோகியாக இருக்கிறார்கள். तो योग से आत्मा पावन बनती है।
எனவே யோகத்தின் மூலமாக ஆத்மா பாவனமாகுகிறது, தூய்மையாகுகிறது. कोई भी चीची याद बुद्धि में नहीं आवे. எந்த ஒரு அழுக்கும் புத்தியில் ஞாபகம் வரக்கூடாது. सुप्रीम शांति. பரம சாந்தி. जब सुप्रीम शांति हो जाएगी, எப்பொழுது பரம சாந்தி ஏற்படுமோ फिर नाम रखेंगे टावर ऑफ साइलेंस. அப்பொழுது பேர் வைப்பார் டவர் ஆஃப் சைலன்ஸ் என்று. किसका? அமைதியினுடைய தூண் என்று பெயர் வைப்பார். யாருக்கு? किसका नाम रखेंगे? யாருடைய பெயர் வைப்பார்? महामधुबन का. कहाँ होगा? மகாமதுபனுடைய பெயர் வைப்பார். அந்த மகாமதுபன் எங்கு இருக்கும்? अरे அரே, जरूर माउंट आबू में ही होगा. கண்டிப்பாக மவுண்ட் அபுவில் தான் இருக்கும். जो टावर बनते हैं, எந்த டவர் உருவாகுகிறதோ, शहरों शहरों में टावर होते हैं ना. எல்லா சிட்டிலையும் ஒரு டவர் இருக்கிறது இல்லையா? तो जो नंबर 1 टावर होंगे, எனவே எது நம்பர் 1 டவராக இருக்குமோ वो फिर वहां जावेंगे. அது பிறகு அங்கு செல்லும். पिछाड़ी को तुम्हारी ऐसी अवस्था हो जाएगी கடைசியில் உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலை வந்து உருவாகிவிடும். कि तुम नंबर 1 टावर बन जावेंगे நீங்கள் நம்பர் 1 டவர் ஆகி விடுவீங்க. और बहुत ही खुशी से शरीर छोड़ेंगे. பிறகு மிகவும் சந்தோஷமாக உடலை விடுவீர்கள். अंतमते सुगति हो जाएगी. பிறகு அந்த மத்தே சோகத்தே, கடைசியில் என்ன நிலைமையோ அதேதான் கதி. कितने होंगे எத்தனை பேர் அப்படி இருப்பாங்க? जो खुशी खुशी में ही शरीर छोड़ेंगे, कोई प्रकार का गम उनको आवेगा ही नहीं. யார் சந்தோஷமாக உடலை விடுவார்கள், எந்த விதமான துக்கமும் அவர்களுக்கு வராது. अरे எத்தனை பேர் அப்படி இருப்பார்கள்? जरूर 8 होंगे. கண்டிப்பாக 8 பேர் இருப்பார்கள். उनकी बुद्धि में तो रहेगा ना அவர்களின் புத்தியில் இருக்கும் இல்லையா? कि कहाँ ये शरीर छूट जाए बाबा की याद में, तो हम बाबा के पास चले जावे. இந்த உடல் பாபாவினுடைய நினைவில் விட்டுவிட்டால் பாபாவிடம் நாம் சென்று விடுவோம். இப்படி அவர்களின் சிந்தனை இருக்கும். याद करते करते ही घर पहुंच जावेंगे. நினைவு செய்து கொண்டே வீட்டிற்கு சென்று விடுவார்கள். इतनी याद गहरी हो இவ்வளவு நினைவு ஆழமாக இருக்கணும். कि शरीर का भान भी ना आवे. உடலினுடைய நினைவும் வரக்கூடாது. फिर तुमको कुछ भी दुख नहीं रहेगा. பிறகு உங்களுக்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது. आधा कल्प के लिए दुख खलास. அரை கல்பத்திற்காக துக்கம் முடிந்துவிடும். ये दुख भी कर्म भोग है. இந்த துக்கமும் கர்மத்தின் வினையாகும். कैसे? எப்படி? कोई दुख आता है तो क्या समझना चाहिए? ஏதாவது ஒரு துக்கம் வந்தால் என்ன புரிந்து கொள்ளணும்? ये हमारे पूर्व जन्मों का कर्मों का हिसाब किताब है. என்னவென்றால் இது எங்களுடைய போன ஜென்மத்தின் கடந்த ஜென்மத்தின் கர்மங்களின் கணக்கு வழக்கு ஆகும். இப்படி புரிந்து கொள்ளணும். हमने जरूर ऐसे कोई कर्म किए हैं जिसके आधार पर हमको ये दुख मिल रहा है. நாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கர்மத்தை செய்திருப்போம். அதன் காரணத்தால் தான் இந்த துக்கம் நமக்கு கிடைக்கிறது. इसलिए அதனால்தான் सर्प की खल का मिसाल देते हैं. பாம்பினுடைய தோலின் எடுத்துக்காட்டை சொல்கிறார். सर्प देखते हैं कि अब हमारी नई खल तैयार हो गई है. பாம்பு பார்க்கிறது, இப்பொழுது எனக்கு புதிய தோல் உருவாகிவிட்டது. तो पुरानी खल को छोड़ देते हैं. அப்பொழுது பழைய தோலை விட்டு விடுகிறது. पुरानी खल छोड़ने में कोई देरी थोड़ी लगती है. பழைய தோலை விடுவதில் நேரம் பிடிக்கிறதா என்ன?
तो तुमको ही ऐसे ही होकर के जाना है। எனவே உங்களுக்கும் இப்படித்தான் ஆகிவிட்டு செல்லணும். एक शरीर छोड़ दूसरा धारण करना है। ஒரு உடலை விட்டுவிட்டு இன்னொரு உடலை தாரணை செய்யணும், இன்னொரு உடலை எடுத்துக்கொள்ளணும். ये प्रैक्टिस तुमको यहाँ करनी है। இந்த பிராக்டிஸ் இங்குதான் செய்யணும். जो ब्रह्मज्ञानी होते हैं யாரு பிரம்ம ஞானியாக இருக்கிறார்களோ वो भी मौत के समय याद में लग जाएंगे। அவர்களும் மரண நேரத்தில் நினைவில் ஈடுபட்டு விடுவார்கள். तुम भी याद में रहते हो। நீங்களும் நினைவில் தான் இருக்கிறீர்கள். ये तुम्हारी सच्ची सच्ची याद की यात्रा है। இது உங்களுடைய உண்மையான நினைவினுடைய யாத்திரையாகும், வழியாகும். जो बाप सिखलाते हैं। எதை தந்தை கற்றுக் கொடுக்கிறார்? ब्रह्मज्ञानियों को याद की यात्रा कौन सिखलाता है? பிரம்ம ஞானிகளுக்கு நினைவினுடைய யாத்திரையை யார் சொல்லிக் கொடுக்கிறார்கள்? ब्रह्मज्ञानी किसको भगवान समझते हैं? பிரம்ம ஞானிகள் யாரை கடவுள் என்று புரிந்து கொள்கிறார்கள்? ब्रह्मज्ञानी ब्रह्म महत तत्व को ज्ञान समझते हैं कि ये भगवान है। பிரம்ம ஞானிகள் பிரம்ம மகத் தத்துவை தான் கடவுள் என்று புரிந்து கொள்கிறார்கள். परंतु वो तो रहने का स्थान है। அது இருக்கக்கூடிய இடமாகும். ब्रह्मा का बुद्धि रूपी पेट कहो, பிரம்மாவினுடைய புத்தி ரூபமான வயிறு என்று சொல்லுங்கள், ब्रह्मलोक कहो, பிரம்ம உலகம் என்று சொல்லுங்கள், वो तो रहने का स्थान है। அது இருக்கக்கூடிய இடமாகும். जहाँ से आत्माएं आती हैं। எங்கிருந்து ஆத்மாக்கள் வருகிறார்கள்? अभी तो यात्रा बाप सिखलाते हैं। இப்பொழுது இந்த பயணத்தை தந்தை கற்பிக்கிறார். तो तुमको तो बहुत खुशी होनी चाहिए। எனவே உங்களுக்கு மிகவும் அதிகமாக சந்தோஷம் இருக்க வேண்டும். कि बाप से पढ़ाई पढ़ करके हम यह पद पाते हैं। அதாவது தந்தையோடு தந்தையிடமிருந்து படித்துவிட்டு நாம் இப்படிப்பட்ட பதவியை எடுக்கிறோம். बाप बच्चों को कहते हैं, தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார், कि ऐसे मीठे मीठे बच्चे இப்படி இனிமையான குழந்தைகள் तुम तो जरूर बाप को याद करेंगे। நீங்கள் கண்டிப்பாக தந்தையை நினைவு செய்வீங்கள். क्योंकि बाप तुमको विश्व का मालिक बनाते हैं। ஏனென்றால் தந்தை உங்களை விஸ்வத்திற்கு எஜமானராக ஆக்குகிறார். तो दैवी गुण भी धारण करो। எனவே தெய்வீக குணத்தையும் தாரணை செய்யுங்கள். तुमको खुद फीलिंग आवेगी, உங்களுக்கு தானே அந்த ஃபீலிங் வரும், कि हमको सिवाय बाप के और कोई भी याद नहीं पड़ता है। என்னவென்றால் எங்களுக்கு தந்தையை தவிர வேறு எதுவுமே ஞாபகத்தில் நினைவில் வருவதில்லை. இப்படிப்பட்ட ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும். बढ़िया डोल अचल अवस्था रहेगी। மிகவும் அசையாத நிலைந்த நிலை இருக்கும். बुद्धि कहीं भी डोलायमान नहीं होगी। புத்தி எங்கேயுமே ஆடாது. तो देखो बाप दादा, ஆகவே பாருங்கள், தந்தை தாதா और अनन्य बच्चे, பிறகு அனன்ய குழந்தைகள், इनको तो कोई भी फिक्र नहीं है। अनेक बार बाप से वर्षा लिया है। இவர்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. நிறைய தடவை தந்தையிடமிருந்து ஆசையை எடுத்திருக்கிறார்கள். அனன்ய என்றால் யூனிக், தனிப்பட்ட குழந்தைகள். तो पक्की पक्की खुशी में रहेंगे। எனவே பக்கவாக குஷியில் இருப்பார்கள். यहाँ किसको कहा बाप और किसको कहा दादा? இங்கு யாரை தந்தை பிறகு யாரை தாதா என்று சொல்லியிருக்கிறார்? जिनको कोई भी फिक्र नहीं रहेगी, யாருக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்காது. सारी दुनिया फिक्रात में शरीर छोड़ेगी। அனைத்து உலகமும் முழு உலகமும் கவலையோடு உடலை விடுவார்கள். और बाप பிறகு தந்தை दादा தாதா, और अनन्य बच्चे பிறகு தனிப்பட்ட குழந்தைகள். அனன்ய பச்சை என்றால் தனிப்பட்ட குழந்தைகள்.
फिक्र से फारिग हो जाएंगे, கவலையை விட்டு விடுபட்டு சென்று விடுவார்கள். क्योंकि अनेक बार बाप से विश्व की बादशाही का वर्षा लिया है. ஏனென்றால் நிறைய தடவை தந்தையிடமிருந்து விஸ்வத்தினுடைய ராஜா பாட்சாயை எடுத்துக்கொள்கிறார்கள். तो पक्की पक्की खुशी में रहेंगे. எனவே பக்காவாக சந்தோஷத்தில் இருப்பார்கள். और ऐसे बच्चे अपनी याद को निरंतर बढ़ाते रहेंगे. பிறகு இப்படிப்பட்ட குழந்தைகள் தன்னுடைய நினைவை நிரந்தரமாக அதிகரித்துக் கொண்டே இருப்பார்கள். तुमको तो इस बात की नॉलेज है कि याद की प्रैक्टिस तुम्हारी बढ़ती जाती है. இந்த ஞானம் உங்களிடம் இருக்கிறது. நினைவினுடைய பிராக்டிஸ் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. उस समय के लिए कहते हैं अतीन्द्रिय सुख. அந்த நேரத்திற்காக தான் சொல்லப்படுகிறது அத்தீந்திரிய சுகம். जब तुम याद में पक्के हो जाओगे, எப்பொழுது நீங்கள் நினைவில் பக்காவாகி விடுவீர்கள் அந்த நேரத்திற்கு தான் அத்தீந்திரிய சுகம் என்று சொல்லப்படுகிறது. जिसका गायन है எதற்காக பாடப்பட்டிருக்கிறது? सुख पूछना हो तो गोपी वल्लभ के गोप गोपियों से पूछो. சுகத்தை கேட்கணும் என்றால் கோபி வல்லபனுடைய கோப கோபிகளிடம் கேளுங்கள். इस बात को जो टीचर होंगे और अनन्य स्टूडेंट होंगे वो समझ सकते हैं. இந்த விஷயத்தை யார் டீச்சராக இருப்பார்களோ பிறகு தனிப்பட்ட குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். कि ये इतने नंबर से पास हो जाएंगे, अच्छा पद पावेंगे. அதாவது இவர்கள் இந்த நம்பரோடு பாஸ் ஆகி விடுவார்கள், நல்ல பதவி அடைவார்கள். तो मूल बात क्या हुई? எனவே முக்கியமான விஷயம் என்ன ஆகியது? मुख्य बात क्या है? முக்கியமான விஷயம் என்ன? पुरुषार्थ में புருஷார்த்தத்தில் मुख्य बात है बाप को बहुत प्यार से याद करना चाहिए. முக்கியமான விஷயம் என்னவென்றால் தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும். प्रीति बुद्धि गाए हुए हैं, அன்பான புத்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. विपरीत बुद्धि क्या गायन है? विनश्यते. பிறகு விபரீதமான புத்திற்காக என்ன பாடப்பட்டிருக்கிறது? அழிந்து விடுகிறார்கள். तो किसके प्रति प्रीति बुद्धि? सर्वव्यापी के प्रति. எனவே யாருக்காக அன்பான புத்தி? சர்வ வியாபிக்காகவா? जरूर कोई एक है जिसके प्रति प्रीति बुद्धि साबित होती है. கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கிறார் யாருக்காக அந்த அன்பான புத்தி நிரூபணமாகுகிறது. और उसे एक के प्रति विपरीत बुद्धि भी साबित हो जाते हैं. பிறகு அந்த ஒருத்தருக்காகவே விபரீதமான புத்தி என்றும் நிரூபணமாகுகிறது. बुद्धि के विपरीत संकल्प चलेंगे, விபரீதமான புத்தி இருந்தால் விபரீதமான எண்ணங்கள் ஓடும். और प्रीति बुद्धि के कैसे संकल्प चलेंगे? प्यार के प्रीति के संकल्प चलेंगे. பிறகு அன்பான புத்தி இருந்தால் எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடும்? அன்பிற்கான எண்ணங்கள், மிகவும் அன்பான எண்ணங்கள் தான் ஓடும். तो कितना फर्क पड़ जाता है पोजीशन में. எனவே இந்த பொசிஷனில் எவ்வளவு வித்தியாசம் ஏற்படுகிறது. विपरीत बुद्धि और प्रीति बुद्धि की जैसे कि रेस है. விபரீதமான புத்தி பிறகு அன்பான புத்தி இந்த இருவருக்கும் ரேஸாக இருக்கிறது. ये रेस चलती रहती है. இந்த ரேஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. अच्छा, நல்லது. बच्चों को गुड नाइट. குழந்தைகளுக்கு குட் நைட். இரண்டாம் விசிடி நம்பர் 2196, ஹூப்ளி கர்நாடக், பார்ட் 2, இரண்டாம் பார்ட். முரளி தேதி 29/10/1966. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 17/7/2006. விசிடி நம்பர் 2196, ஹூப்ளி கர்நாடக், பார்ட் 2. முரளி டேட் 29/10/1966. clarification date 17/7/2016. ये अंतिम जन्म है मृत्यु लोक का.
இது மரண உலகத்தின் கடைசி பிறவியாகும். भी ये लड़ाई एकदम अंतिम है. இந்த சண்டை, இந்த யுத்தம் கடைசிக்கான யுத்தமாகும். भारतवासियों के लिए खास. அதுவும் பாரதவாசிகளுக்காக ஸ்பெஷலாக, விசேஷமாக இது. और दुनिया के लिए आम. பிறகு உலகத்தினருக்காக இது காமனான விஷயமாகும். लड़ाई எந்த யுத்தம்? महाभारी महाभारत लड़ाई. மகாபாரி மகாபாரத் யுத்தம். इसका नाम महाभारत क्यों दे दिया? இதற்கு மகாபாரத் என்று ஏன் பெயர் கொடுத்து விட்டனர்? इससे बड़ा कोई नहीं है. इससे बड़ा युद्ध तो कोई होता ही नहीं. हाँ, யாரும் சொல்றாங்க, இதை விட பெரிய யுத்தம் வேறு எதுவுமே நடப்பதில்லை. कि भारत में जितने भी युद्ध हुए பாபா சொல்கிறார், ஆமா, பாரதத்தில் எவ்வளவு யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதோ उन युद्धों में इतना बड़ा युद्ध, इतना बड़ा खून खराबा कभी அந்த யுத்தங்களில் இவ்வளவு பெரிய யுத்தம், இவ்வளவு அதிகமாக ரத்தத்தை சிந்துவது हुआ ही नहीं. நடந்ததே இல்லை. अंतिम लड़ाई, एकदम अंतिम लड़ाई है. கடைசி யுத்தம் மிகவும் கடைசிக்கான கடைசி யுத்தம் ஆகும். पीछे सतयुग में तो लड़ाई लगती ही नहीं. பின்னாடி சத்யுகத்தில் யுத்தம் என்பது நடக்காது. सतयुग में, त्रेता में, द्वापर में, जैसा शास्त्रों में लिखा है சத்யுகத்தில், திரேதா யுகத்தில், துவாபர் யுகத்தில் எப்படி சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, कि द्वापर के अंत में महाभारी महाभारत लड़ाई लगी. என்னவென்றால் துவாபர் யுகத்தின் கடைசியில் மகாபாரத மகாபாரி மகாபாரத் யுத்தம் ஏற்பட்டது, போர் ஏற்பட்டது. अरे ये सोचने की बात है. भगवान आएगा, அரே, இது சிந்திக்க வேண்டிய விஷயமாகும். கடவுள் வருகிறார், है तो भगवान कुछ करके जाएगा. அப்பொழுது கடவுள் ஏதாவது செய்துவிட்டு செல்வாரா? या धर्म पिताओं की तरह आया राम गया राम परिवर्तन दुनिया का? कुछ भी नहीं. இல்லையானால் தர்ம பிதாக்கள் போல் வந்துட்டாரு போயிட்டாங்க இப்படி எதுவுமே செய்யாம போயிடுவாரா? எந்த ஒரு மாற்றமே இல்லை. द्वापर के अंत में भगवान कृष्ण आया துவாபர் யுகத்தின் கடைசியில் கிருஷ்ண பகவான் வந்தாரு. और रिजल्ट क्या हुआ? அப்போ என்ன ரிசல்ட் வெளியே வந்தது? आप ही कलयुग आ गया. பாவங்கள் நிறைந்த கலியுகம் வந்தது. तो भगवान इसीलिए आया था. அப்பொழுது கடவுள் அதற்காக தான் வந்திருந்தாரா? पापी कलयुग की स्थापना करने के लिए आया था. பாவங்கள் நிறைந்த கலியுகத்தை படைப்பதற்காக வந்திருந்தாரா? उसको भगवान कहेंगे? அவரை கடவுள் என்று சொல்ல முடியுமா? नहीं कहेंगे. சொல்ல முடியாது. तो सतयुग, त्रेता, द्वापर, कलयुग में कोई लड़ाई नहीं लगती. ये तो कलयुग का अंत और सतयुग का आदि का संगम काल है. சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இங்க எங்குமே சண்டை நடப்பதில்லை. இது எங்க, இந்த போர் எங்கு நடக்கிறது? இது கலியுகத்தின் கடைசி, சத்யுகத்தின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சங்கம் யுகத்தின் விஷயமாகும். इसमें ही इतनी बड़ी लड़ाई लगती है. இதுல தான் மிக பெரிய யுத்தம் நடக்கிறது. शास्त्रों में लिखा है कि द्वापर में लड़ाई लगी. ஆனால் வேதங்களில் எழுதியிருக்கிறார்கள் துவாபர யுகத்தில் போர் நடந்தது. वो एकदम रंग. எனவே அது ஒரேடியாக தவறானதாகும். बाबा कहते हैं, பாபா சொல்கிறார், कृष्ण गीता का भगवान है, वो भी एकदम रंग. கிருஷ்ணர் கீதையினுடைய கடவுள் ஆவார், இதுவும் ஒரேடியாக தவறானதாகும். क्यों? ஏன்? कृष्ण ने गीता सुना करके राजयोग सिखाया. கிருஷ்ணர் கீதையை கற்பித்துவிட்டு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தார். क्या सिखाया? என்ன கற்றுக் கொடுத்தார்? जिस योग में राज भरा हुआ है. எந்த யோகத்தில் ரகசியம் நிறைந்திருக்கிறது. अरे जिस कृष्ण की बच्चे के रूप में पूजा होती है, அரே, எந்த கிருஷ்ணருக்கு குழந்தை ரூபத்தில் பூஜை वो நடக்கிறதோ बच्चा राज की बातों को जानेगा. அந்த குழந்தை ரகசியத்திற்கான விஷயத்தை
அறிவாரா? या बच्चा नौजवान हो जाएगा, बड़ा हो जाएगा, இல்லையானால் குழந்தை பெரியதாகுகிறது, இளைஞனாக ஆகுகிறது. तब राज की बातों को जानेगा। அப்பொழுது ரகசியத்தின் விஷயங்களை தெரிந்து கொள்ளுமா? बड़ा होगा तभी तो राज की और जब எப்பொழுது பெரிதாகுகிறதோ அப்பொழுதுதான் ரகசியத்தினுடைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறது. खुद ही नहीं जानता तो दूसरों को कैसे सिखाएगा? எனவே அவர் எப்பொழுது அந்த ரகசியத்திற்கான விஷயத்தை தானே அறியவில்லையோ அப்பொழுது மற்றவர்களுக்கு எப்படி அவரால் கற்பிக்க முடியும்? राजयोग बच्चा सिखाएगा क्या? ராஜயோகத்தை குழந்தையால் கற்பிக்க முடியுமா என்ன? और दूसरी बात, பிறகு இரண்டாவது விஷயம், कृष्ण 16 कला संपूर्ण। கிருஷ்ணர் 16 கலை நிறைந்தவர். अरे एक तरफ शास्त्रों में लिखा है कि द्वापर युग 8 कला संपूर्ण, இன்னும் ஒரு பக்கம் எழுதியிருக்கிறது, அதாவது துவாபர் யுகம் 8 கலை சம்பூர்ணமானதாகும். सतयुग 16 कला संपूर्ण, பிறகு சத்தியுகம் 16 கலை நிறைந்ததாகும். त्रेता 14 कला संपूर्ण திரேதா யுகம் 14 கலைகள் நிறைந்ததாகும். और कलयुग कलाहीन। பிறகு கலியுகத்தில் கலைகளே இல்லை. तो द्वापर में ये जन्म कहाँ से हो गया? எனவே துவாபர் யுகத்தில் இந்த பிறப்பு எப்படி ஏற்பட்டு விட்டது? 16 कला संपूर्ण, ऐसे हो सकता है क्या? 16 கலைகள் நிறைந்தது, இப்படி ஆக முடியுமா என்ன? அதாவது 16 கலைகள் நிறைந்த பிறப்பு துவாபர் யுகத்தில் 8 கலைகளில் இப்படிப்பட்ட பிறப்பு ஏற்பட முடியுமா என்ன? हो सकता है? ஏற்பட முடியுமா? बिल्कुल नहीं हो सकता, और वो भी द्वापर के अंत में, जबकि कलयुग शुरू होने वाला है। अरे அதுவும் துவாபர் யுகத்தின் கடைசியில் எப்பொழுது கலியுகம் ஆரம்பிக்கவிருக்கிறதோ அப்பொழுது இப்படி நடக்க முடியுமா என்ன? सतयुग से लेकर कलयुग अंत तक कलाएं नंबरवार धीरे धीरे घटेंगी, சத்தியுகத்திலிருந்து கடைசி வரை கலைகள் மெதுவாக குறைந்து கொண்டே இருக்குமா? उनका कोई क्रम होगा घटने का कि नहीं? அதிலையும் ஏதாவது ஒரு வரிசை இருக்குமா இல்லையா? கலைகள் குறைகிறது என்றால் அதிலையும் ஏதாவது ஒரு வரிசை இருக்குமா? क्रम होगा, ஏதாவது வரிசை கண்டிப்பாக இருக்கும். ऐसे थोड़े ही कि द्वापर के अंत तक कोई कलाएं घटे ही नहीं। துவாபர் யுகத்தின் கடைசி வரை எதுவும் கலைகள் குறையவே இல்லை, இப்படி இருக்க முடியுமா என்ன? घटती जाएंगी। குறைந்து கொண்டே செல்லும். तीसरी बात, மூன்றாவது விஷயம், भगवान आते हैं तो आकर के क्या करते हैं? क्या परिवर्तन करते हैं? अरे मनुष्य आत्मा का क्या परिवर्तन करते हैं? கடவுள் வருகிறார், வந்துவிட்டு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்? அரே மனித ஆத்மாக்களின் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்? है? ब्राह्मण तो ब्रह्मा ने भी बनाया। யாரோ பிராமணர்கள் ஆக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பாபா சொல்கிறார், பிரம்மாவும் பிராமணராக ஆக்குனார். है? दूसरा मशीनरी भी है। हाँ, क्या है? वो देवता बनाने, हाँ, ब्राह्मणों को देवता बनाने। ब्राह्मणों को देवता बन, देवता कितने कला संपूर्ण होते हैं? அப்போ அவங்க சொல்றாங்க, வெறும் பிராமணர் மட்டும் ஆக்கவில்லை, பிராமணனோடு 2வது மிஷினரியும் இருக்கு, தேவதைகளாக ஆக்குகிறார். எனவே பாபா சொல்கிறார், சரி பிராமணர்களிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார் என்றால் தேவதைகள் எத்தனை கலை நிறைந்தவராக இருக்கிறார்கள்? तो 16 कला संपूर्ण बनाना 16 கலைகள் நிறைந்தவராக இருக்கிறார். ये भगवान का काम है। எனவே 16 கலைகள் நிறைந்தவராக ஆக்குவது இது கடவுளுடைய வேலையா? कृष्ण तो बनने वाला यह जन्म लेने वाले मनुष्यों का काम है। இல்லையானால் ஜன்மத்தை எடுக்கக்கூடிய மனிதர்களின் வேலையா? है? भगवान का काम है। कृष्ण तो गर्भ से जन्म लेता है ना। எனவே இது கடவுளுடைய வேலை என்று சொல்கிறார்கள். ஆனால் பாபா சொல்கிறார், கிருஷ்ணர் வந்து ஒரு தாயினுடைய கருவிலிருந்து பிறக்கிறார் இல்லையா? भगवान अजन्मा है, गर्भ से जन्म लेने वाला है या दिव्य जन्म लेने वाला है? देखो फिर भी लोग नहीं मानते। அப்பொழுது கடவுள் ஜன்மம் எடுக்காதவரா, திவ்யமான பிறப்பை எடுக்கக்கூடியவரா? அதுக்கு அவர்கள் சொல்கிறார்கள், திவ்யமான ஜன்மம் எடுக்கிறார். அதுக்கு பாபா சொல்கிறார், அப்பொழுதும் பாருங்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். कृष्ण ही भगवान है। அப்பொழுதும் கிருஷ்ணர் தான் கடவுள் என்று சொல்கிறார்கள். अरे भगवान बनाता है नर से नारायण 16 कला संपूर्ण। भगवान नर को देवता बनाने वाला है।
மனிதனை 16 கலை நிறைந்த நாராயணனாக கடவுள்தான் ஆக்குகிறார். கடவுள்தான் மனிதர்களை தேவதைகள் ஆக்குகிறார். कि भगवान स्वयं 16 कला संपूर्ण देवता बनने वाला है। இல்லையானால் கடவுள் சுயம் 16 கலை நிறைந்த தேவதையாக ஆகக்கூடியவரா? वो तो बनाने वाला है। அவர் மற்றவர்களை உருவாக்கக்கூடியவர் ஆவார். तो कृष्ण कहाँ से भगवान बन गया? எனவே கிருஷ்ணர் எப்படி கடவுள் ஆகிவிட்டார்? अब कितना भी बताओ, இப்பொழுது எவ்வளவு வேண்டாலும் சொல்லுங்கள். है जो बुद्धू है उनकी समझ में आने वाला, उनकी समझ में आने वाला नहीं। वो ஆனால் யார் முட்டாளாக இருக்கிறார்களோ அவர்களில் புரிதலில் இது வரப்போவதில்லை. अपनी हट पर तगे हुए, அவர்கள் தன்னுடைய பிடிவாதத்தில் இருக்கிறார்கள். जैसे ब्रह्मा बाबा कौन सी हट पर टंगे हुए हैं? எப்படி பிரம்ம பாபா இருக்கிறார்? அவர் எந்த பிடிவாதத்தில் இருக்கிறார்? कि गीता का साकार में भगवान कौन? கீதையினுடைய சாகாரத்தில் கடவுள் யார்? मैं हूँ। நான் தான். उनकी बुद्धि में बैठता ही नहीं। பிரம்ம பாபாவினுடைய புத்தியில் அமர்வதே இல்லை. क्या कि गीता का साकार भगवान என்ன? கீதையினுடைய சாகாரத்தில் கடவுள் मैं नहीं हो सकता। என்னால் இருக்க முடியாது. क्यों नहीं हो सकता? ஏன் இருக்க முடியாது? कि मैं तो सत्युग में जो ऊंचे से ऊंचा जन्म लूंगा, ஏனென்றால் நான் சத்தியுகத்தில் எந்த உயர்ந்த பிறப்பை எடுத்துக்கொள்வேனோ वो 16 कला संपूर्ण नारायण का जन्म होगा। அது 16 கலை நிறைந்த நாராயணனுடைய பிறப்பாக இருக்கும். सत्युगी नारायण का। मैं कोई भगवान नहीं हूँ। சத்தியுக நாராயணனின். எனவே நான் கடவுள் இல்லை. मैं भगवान होता तो मनुष्यों को देवता बनाता। ஒருவேளை நான் கடவுளாக இருந்தால் மனிதர்களை தேவதையாக ஆக்கியிருப்பேன். कोई को देवता बनाया क्या? யாரையாவது தேவதையாக ஆக்குனாரா? नहीं बनाया। ஆக்கவில்லை. इससे साबित होता है இதன் மூலமாக நிரூபணம் ஆகுகிறது कि कृष्ण भगवान नहीं है, लेकिन अपनी हट पर आटा हुआ है। तो जब पहला पत्ता ही अपनी हट पर डट जाता है, எனவே இதன் மூலமாக நிரூபணமாகுகிறது கிருஷ்ணர் கடவுள் இல்லை, ஆனாலும் அவர் அந்த பிடிவாதத்தில் இருக்கிறார். எப்பொழுது முதல் இலையே அந்த பிடிவாதத்தில் இருக்கிறதோ, तो जो और पत्ते हैं பிறகு எந்த மற்ற இலைகள் இருக்கிறதோ वो भी हठी होंगे या नहीं होंगे? அவர்களும் பிடிவாதம் கொண்டவர்களாக இருப்பார்களா இல்லையா? वो भी हठी। அவர்களும் அப்படிதான் பிடிவாதமாக இருப்பார்கள். इब्राहिम हो, बुद्ध हो, क्राइस्ट हो, कोई भी धर्म के ताए हो, वो सब अपनी हट पर अड़े रहते हैं। இப்ராஹிம், புத், கிரைஸ்ட் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் தன்னுடைய பிடிவாதத்தில் நிலைந்து இருக்கிறார்கள். जो भी ज्ञान सुना रहे हैं बाबा, वो एक जो कृष्ण है उसको कन्वर्ट करेगा तो सारी दुनिया कन्वर्ट हो जाएगी। அவங்க சொல்றாங்க, அதாவது பாபா என்ன ஞானம்லாம் சொல்றாரோ அதன் மூலமாக ஒருவேளை அந்த ஒருத்தர் மாறிவிட்டால் முழு உலகமும் மாறிவிடும் இல்லையா? पहले पत्ते को कन्वर्ट करेंगे அதுக்கு பாபா சொல்கிறார், முதல் இலையை கன்வெர்ட் பண்ணிட்டா तो सभी कन्वर्ट हो जाएंगे। அப்பொழுது அனைவரும் கன்வெர்ட் ஆகி விடுவாங்க. जो गीता है जिसमें अर्जुन जो बड़ा है उसको पहले परिवर्तन करना है। யார் பெரியவங்களாக இருக்கிறாங்களோ அவர்களை முதலில் மாற்றணுமா, या छोटे बच्चों को पहले परिवर्तन करना है? இல்லையானால் சிறிய குழந்தைகளை முதலில் மாற்றணுமா? अरे राजाओं ने राजाई किसको दी? அரே, ராஜாக்கள் தன்னுடைய ராஜாங்கத்தை யாருக்கு கொடுத்தார்கள்? बड़े बच्चे को दी या छोटे बच्चों को दी? क्यों दी? कोई பெரிய குழந்தைகளுக்கு கொடுத்தார்களா இல்லையானால் சிறிய குழந்தைகளுக்கு கொடுத்தார்களா? பெரிய குழந்தைகள் என்று பதில் கொடுக்கிறார்கள். அதுக்கு பாபா சொல்கிறார், அதனுடைய காரணம் என்ன? कारण होगा? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? है? बहुत साल के पवित्रता के बाद निकलते हैं। हाँ, लंबे समय की प्योरिटी के बाद पहला बच्चा पैदा होता है। ஏனென்றால் நீண்ட காலத்தின் பியூரிட்டியின் பிறகுதான் பெரிய குழந்தை பிறக்கிறது. दुनिया के सारे काम पवित्रता से होते हैं, உலகத்தின் அனைத்து காரியமும் தூய்மையின் மூலமாக தான் நடக்கிறது. तो वो प्योरिटी की पावर जो है எனவே அந்த பியூரிட்டியினுடைய பவர் எதுவாக இருக்கிறதோ उस बच्चे में आती है। அது அந்த குழந்தையில் வருகிறது. इसलिए परंपरा चल गई। அதனால்தான் இந்த பரம்பரை இருக்கிறது. भगवान ने जो परंपरा डाली वो ही परंपरा संसार में चल गई। गीता में भी लिखा है, मम वर्तमान वर्तन्ते मनुष्य।
கடவுள் எந்த பரம்பரையை ஆரம்பித்தாரோ அதுதான் முழு உலகத்திலும் நடக்கிறது. கீதையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. मनुष्या पार्थ सर्वस है। மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வச. इस दुनिया में जितने भी मनुष्य हैं இந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்களோ वो मेरे वर्तमान मेरे रास्ते पर ही चलते हैं। அவர்கள் என்னுடைய வர்த்தமா என்றால் வழி, என்னுடைய வழிப்படிதான் நடக்கிறார்கள். तो ये परंपरा पल चल गई। எனவே இந்த பரம்பரை நடக்கிறது. क्या என்ன? बड़े बच्चे कि बड़े बच्चे को राजाई दी जाती है। ये परंपरा किसने डाली? बाबा भगवान बाप ने डाली। இந்த பரம்பரையை யார் போட்டாங்க? கடவுள் தந்தை தான் இந்த பரம்பரையை ஆரம்பிக்கிறார். ये परंपरा कोई कृष्ण ने नहीं डाली। இந்த பரம்பரையை கிருஷ்ணர் ஆரம்பிக்கவில்லை. किसने डाली? யார் ஆரம்பித்தார்? कृष्ण को भी கிருஷ்ணருக்கும் नर से प्रिंस बनाने वाले ने डाली। நரனிலிருந்து மனிதனிலிருந்து பிரின்ஸ் ஆக்கக்கூடியவர் இந்த பரம்பரையை ஆரம்பித்தார். कृष्ण को क्या बनाएगा? पहले प्रिंस बनाएगा कि नारायण बनाएगा? கிருஷ்ணரை முதலில் பிரின்ஸ் ஆக்குவாரா இல்லையானால் நாராயணனாக ஆக்குவாரா? प्रिंस बनाएगा। பிரின்ஸ் ஆக்குவாரு. तो ये अंतिम लड़ाई है एकदम। எனவே இது மிகவும் கடைசி யுத்தமாகும். सतयुग में, त्रेता में, द्वापर किसी युग में ये लड़ाई नहीं लगती। சத்யுகம், திரேதாயுகம், தாவரயுகம் எந்த ஒரு யுகத்திலும் இந்த போர் இருப்பதில்லை. त्रेता में भी नहीं, द्वापर में भी नहीं लगती। திரேதாயுகத்திலும் இல்லை, துவாபர யுகத்திலும் இல்லை. बस ऐसे नहीं कि फिर कि हम आपके पास जीते जी मरकर, फिर आपसे मरकर, பிறகு இப்படி இல்லை, நாங்கள் இந்த வாழ்க்கை இருக்கும் பொழுது இறந்துவிட்டு फिर जा करके वहाँ जीते जी जाएंगे। பிறகு அங்கு உயிர் இருக்கும் பொழுதே செல்வோம். क्या? என்ன? जीते जी स्वर्ग में फिर जा करके वहाँ जीते जी जाएंगे? नहीं, பிறகு அங்கு உயிரோடவே செல்வோம். இப்படி இல்லை. वो तो फिर वो जा करके हुआ। हाँ, फिर அது நடந்து விட்டது. भी बाबा को एक दफा पहचाना ना। அப்பொழுதும் பாபாவை ஒரு நேரத்திற்கு, ஒரு செகண்டுக்காகவும் தெரிந்து கொண்டார் இல்லையா? बेहद के बाप को। எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை. तभी भी तुम स्वर्ग के अधिकारी जरूर बनेंगे। அப்பொழுது நீங்கள் ஸ்வர்க்கத்தின் அதிகாரியாக கண்டிப்பாக ஆகுவீர்கள். क्या? என்ன? ऐसे नहीं लौकिक जन्म देने वाले को पहचान लिया तो तुम स्वर्ग के अधिकारी बनेंगे। இப்படி இல்லை, நீங்கள் லௌகீக ஜென்மத்தை கொடுக்கக்கூடியவரை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ஸ்வர்க்கத்தின் அதிகாரியாக ஆகிவிடுவீர்கள். कृष्ण को भी लौकिक जन्म देने वाला कोई होगा या नहीं होगा? கிருஷ்ணருக்கும் லௌகீக பிறப்பை கொடுக்கக்கூடியவர் யாராக இருந்தாரா இல்லையா? है? तो उसको राजाई किसने दी? எனவே அவருக்கு ராஜாங்கத்தை யார் கொடுத்தார்? बाप दे प्रैक्टिकल में तो बाप देता है, लेकिन वो बाप பிராக்டிகலில் தந்தை தருகிறார். ஆனால் அந்த தந்தை, जो मनुष्य सृष्टि का बाप है वो आत्मा देती है யார் மனித சிருஷ்டியின் தந்தையாக இருக்கிறாரோ அந்த ஆத்மா தருகிறதா? இல்லையானால் या कोई देने वाली दूसरी है? கொடுக்கக்கூடியவர் வேறு யாராவது இருக்கிறாரா? है? वही है वही है। कौन அவராக தான் இருக்கிறார். है? யாரு? मनुष्य सृष्टि का बाप राजाई देने वाला है। மனித சிருஷ்டினுடைய தந்தை ராஜாங்கத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரா? सूर्यवंशियों को, சூரிய வம்சிகளுக்கு. बच्चे को नहीं बच्चे हाँ, अपने बच्चे को राजी देने वाला मनुष्य सृष्टि का बाप है। தன்னுடைய குழந்தைகளுக்கு ராஜாங்கத்தை கொடுக்கக்கூடியவர் மனித சிருஷ்டினுடைய தந்தையா? तो उसको रजाई देने वाला वो शिव बाप। அப்ப அவங்க சொல்றாங்க அவருக்கும் ராஜாங்கத்தை கொடுக்கக்கூடியவர் சிவ தந்தை ஆவார். 500 करोड़ मनुष्य आत्माओं को मुक्ति और जीवन मुक्ति देने वाली आत्मा कौन है? 500 கோடி மனித ஆத்மாக்களுக்கு முக்தி பிறகு ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடியவர் யாரு? शिव बाप है। சிவ தந்தை ஆவார். ऐसे तो नहीं राम बाप है। ராம் தந்தை தருகிறார், இப்படி இல்லை. राम बाप नहीं है। ராமர் தந்தை இல்லை. मुक्ति जीवन मुक्ति का वर्षा जो है முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியை वो देने वाला एक ही शिव बाप है। தரக்கூடியவர் ஒரே ஒரு சிவ பாப் தான் ஆவார். वो शिव बाप ने कृष्ण जो सतयुग का है அந்த சிவ தந்தை கிருஷ்ணர் சத்யுகத்தை சேர்ந்தவராக யார் இருக்கிறாரோ उसको
राजाई की शूटिंग किसने कराई? அவர் மூலமாக ராஜாங்கத்தின் ஷூட்டிங்கை யார் செய்தாங்க? कब कराई? எப்பொழுது செய்தாரு? सतयुग में? சத்தியுகத்திலா? संगम में कराई। சங்கம் யுகத்தில் தான் செய்தாரு। संगम में ही ऐसी शूटिंग करा दी है। சங்கம் யுகத்தில் தான் இப்படிப்பட்ட ஷூட்டிங் நடந்து விட்டது। कब कराई? எப்பொழுது செய்தார்? है 40 वर्ष पूरे होते हैं तो उस आत्मा के मन में बैठ जाता है। எப்பொழுது 40 வருடங்கள் முடிகிறதோ அப்பொழுது அந்த ஆத்மாவினுடைய புத்தியில் அமருகிறது कि गीता का साकार भगवान मैं नहीं हूँ, गीता का साकार भगवान शिव शंकर भोलेनाथ ही है। என்னவென்றால் கீதையினுடைய சாக்கார கடவுள் நான் இல்லை, கீதையினுடைய சாக்கார தந்தை சிவசங்கர் भोलेनाथ தான் ஆவார்। वो शिव जिसके नाम के साथ 500-700 करोड़ की दुनिया में से சிவன் யாரின் பெயரின் கூடவே 500-700 கோடி ஆத்மாக்களின் நடுவில் सिर्फ एक नाम ही लगाया जाता है, வெறும் ஒரே ஒரு பெயர் தான் போடப்படுகிறது, काम के आधार पर। அதுவும் வேலையின் அடிப்படையில்। वो नाम जिसके साथ है அந்த பெயர் யாரோடு இருக்கிறதோ वो 84 जन्म का साथी बन जाता है। அவர் 84 ஜன்மங்களின் துணையாளியாக ஆகிவிடுகிறார்। किसका? யாருடைய? शिव बाप का। சிவ தந்தைக்கு एक ही आत्मा है ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கிறது, जो शिव बाप की साथी बन करके யார் சிவபாபாவினுடைய துணையாளியாக ஆகிவிட்டு इस सृष्टि पर सदा कायम का पाठ बजाती है। இந்த உலகத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பாட்டை செய்கிறார்। कौन? யாரு? प्रजापिता नहीं नाम दो, பிரஜாபிதா பேர் தராதீங்க, है शिव बाबा। சிவபாபான்னு சொல்லுங்க। शिव बाबा को भले देवताएं भी सतयुग त्रेता में नहीं पहचानते, சிவபாபாவை பலே தேவதைகள் சத்யுகம் திரேதா யுகத்தில் தெரிந்து கொள்வதில்லை, द्वापर कलयुग में भी कोई आत्मा उनको पहचानती नहीं। துவாபர கலியுகத்திலும் எந்த ஒரு ஆத்மாக்களும் அவரை தெரிந்து கொள்வதில்லை। लेकिन हीरो पार्टधारी के रूप में वो आत्मा पार्ट तो बजाती है। ஆனால் ஹீரோ பாட்தாரினுடைய ரூபத்தில் அந்த ஆத்மா பாட் செய்கிறது இல்லையா? नहीं बजाती? செய்வதில்லையா? बजाती है तो செய்கிறது। कहीं न कहीं बजाती है ना, எனவே எங்கேயாவது செய்கிறது இல்லையா? उस कर्म से ही पता चलेगा ना அந்த கர்மத்தின் மூலமாக தானே தெரிய வருகிறது कि इस सृष्टि का कौन है ये என்னவென்றால் இந்த உலகத்தின் இவர் யாரு? है? हीरो पार्टधारी है। ஹீரோ பாட்டை செய்யக்கூடியவர் ஆவார்। दुनिया के बड़े बड़े महत्वाकांक्षी विश्व की बादशाही लेने वाले உலகத்தில் பெரிய பெரிய மகத்வாகாங்ஷி அதாவது ரொம்ப ஆசை கொண்டவர்கள், உலகத்தினுடைய பாட்சாஹை எடுத்துக்க கொள்ளக்கூடியவர்கள் इस भारत में आए। அந்த ஆசையோடு இந்த பாரதத்தில் வந்திருக்கிறார்கள்। अलेक्जेंडर அலெக்சாண்டர் नाक रगड़ करके गए कि नहीं? किसके सामने? ஆனால் அவரும் தோல்வி அடைந்து விட்டு சென்றாரா இல்லையா? யாருக்கு முன்னால்? पोरस के सामने नाक रगड़ के गए। யாரோ போரஸ்னு சொல்றாங்க, அதுக்கு பாபா சொல்றாரு போரஸ்க்கு முன்னால் தோல்வி அடைந்து சென்றாரா? पोरस को तो हरा दिया போரஸையும் அவர் தோல்வி அடைய வைத்தார்। है? हाँ, चाणक्य के सामने नाक रगड़ करके गए। அவங்களும் சாணக்கியக்கு முன்னால் தோல்வி அடைந்து விட்டுதான் சென்றாரு। चलो, ये तो द्वापर किया, हीरो पार्टधारी की बात हुई। சரி, இது துவாபர யுகத்தின் ஹீரோ பாட்தாரினுடைய விஷயமாகுகிறது। अब இப்பொழுது द्वापर के बाद துவாபர யுகத்திற்கு பிறகு है कौन सा युग? எந்த யுகம்? कलयुग की आदि में कौन सी आत्मा हुई கலியுகத்தின் கடைசியில் எந்த ஆத்மா இருக்கிறாரு? जिसने विदेशियों को बार बार नाक रगड़वाई? யாரு விதேசிகளை அடிக்கடி தோல்வி அடைய வைத்தார்? है? है? हाँ, पृथ्वीराज चौहान हुआ, பிருத்விராஜ் சௌஹான் இருக்கிறாரு, जिसने अच्छी तरह से नाक रगड़वाई யாரு ரொம்ப நல்லா அவங்களுக்கு தோல்வி அடைய வைத்தாரு, और माफी मंगवा दी। பிறகு அவர்களை மன்னிப்பு கேட்கவும் வைத்தாரு।
लेकिन वो ऐसे बेवफा होते हैं ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நேர்மை இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள். वो क्या कहते हैं विदेशी विधर्मी? அந்த விதேசி விதர்மி என்ன சொல்கிறார்கள்? वो कहते हैं देखो कितना बेवकूफ है, அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்க இவங்க எவ்வளவு முட்டாளாக இருக்கிறாங்க, हम बार बार हमको छोड़ देता है, அடிக்கடி இவர் எங்களை விட்டு விடுகிறாரு. ये बेवकूफी है ना? இது முட்டாள்தனமாக இருக்கிறது இல்லையா? वो बेवकूफी समझते हैं। அவர்கள் அதை முட்டாள்தனம் என்று புரிந்து கொள்கிறார்கள். क्षमा जो बड़ा गुण माना जाता है तो उनके हाथ में वो அவங்க சொல்றாங்க, மன்னிப்பை ஒரு மிகப்பெரிய குணம் என்று கருதப்படுகிறது. ये उनका धर्म नहीं है ना இது அவர்களின் தர்மம் இல்லை இல்லையா? कि क्षमा बड़न को चाहिए, அதாவது பெரியவர்களுக்கு மன்னிப்பு வேண்டும், छोटे को अपराध। छोटे होंगे तो किस बात पर छोटे हुए? அதாவது சிறியவர்கள் தவறு செய்தாலும் சரி, பெரியவர்கள் அவர்களை மன்னித்து விட வேண்டும். क्षमा नहीं कर श्रीमत को नहीं माना तो छोटे बन गए। எனவே சிறியவரை எப்பொழுது ஆகுகிறார்கள்? எப்பொழுது ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்பொழுது சிறியவர்களாக ஆகுகிறார்கள். और जिन्होंने भगवान की श्रीमत को माना பிறகு யார் பகவானுடைய ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் वो बड़े बन गए। பெரியவர்கள் ஆகிவிட்டனர். तो எனவே ये बात ऐसी है, இந்த விஷயம் இப்படிப்பட்டதாகும். बाबा हम जीते जी आपके बनते हैं, பாபா, நாங்க இந்த வாழ்க்கை இருக்கும் பொழுதே, உயிர் இருக்கும் பொழுதே உங்களுடையவங்களாக ஆகுகிறோம். ऐसे नहीं कि कृष्ण वाली आत्मा இப்படி இல்லை, அந்த கிருஷ்ணனுடைய ஆத்மா सतयुग में जाकर के बाप की बच्चा बनेगी சத்தியுகத்தில் சென்று விட்டுதான் தந்தையினுடைய குழந்தையாக ஆகுகிறது. और बादशाही लेगी सतयुग की। பிறகு சத்தியுகத்தினுடைய ராஜாங்கத்தை எடுத்துக்கொள்கிறது. कहाँ बनती है वास्तव में? உண்மையில் எங்கு ஆகுகிறது? कहाँ शूटिंग करती है? எங்கு ஷூட்டிங் செய்கிறது? संगम में ही शूटिंग करती है। சங்கம் யுகத்தில் தான் ஷூட்டிங் செய்கிறது. बस फिर हम जाकर के जीते जी वहां जाएंगे। அவ்வளவுதான். அதற்கு பிறகு நாம் இந்த உயிர் இருக்கும் பொழுதே அங்கு செல்வோம். चाणक्य का जो बात है उसका तो पाटलिपुत्र और पटना में चंद्रगुप्त के साथ पाठ तो அவங்க சொல்றாங்க, பாபா இந்த சாணக்கிய யார் இருந்தாரு, அவருக்கு பாட்லிபுத்ரு, பட்னால சந்திரகுப்தோட பாட்டு இருந்தது. तो अलेक्जेंडर तो यहाँ अपने पूरब में पश्चिम में ही उसका हो गया, वो वापस गए ना। उसने प्रभाव देखा तब वापस गया कि ऐसे ही चला गया? वापस அப்ப அவர் அலெக்சாண்டர் இந்த வெஸ்ட்ல வந்தாரு, அப்புறம் அப்படியே அங்க இருந்து போயிட்டாரு. அப்ப பாபா சொல்றாரு, அவர் அந்த பிரபாவத்தை பார்த்தாரு, அப்பொழுதுதானே திரும்பி சென்றாரு. उसने अच्छे से जान लिया ना அவர் நல்ல விதமாக இது தெரிஞ்சுக்கினாரு இல்லையா? कि यहाँ से अगर हम आगे बढ़े ஒருவேளை இங்கிருந்து நாம் இன்னும் முன்னால் சென்றால் तो किसके हाथ में सत्ता आ गई है? இப்பொழுது யார் கையில கண்ட்ரோலிங் பவர் விட்டது, ஆட்சி விட்டது? फिर சந்திரகுப்த கையில். அதனால்தான் அவர் திரும்பி சென்று விட்டார். तो बाबा को एक दफा पहचाना ना, எனவே பாபாவை ஒரு ஒரு நிமிஷத்திற்காவது தெரிந்து கொண்டார் இல்லையா? ஒரு தடவை தெரிந்து கொண்டார் இல்லையா? तभी तो तुम नंबरवार राजा ही लेते हो। அப்பொழுதுதானே நீங்கள் வரிசைகரமாக ராஜாங்கத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். तभी तो तुम स्वर्ग के अधिकारी जरूर बनेंगे। அப்பொழுதுதானே நீங்க சொர்க்கத்தின் அதிகாரியாக கண்டிப்பாக ஆகுகிறீர்கள். और फिर वहां जाकर के பிறகு அங்கு சென்று விட்டு, कहाँ जाकर के எங்கு சென்று விட்டு है, और फिर वहां जाकर के चांडाल बनेंगे। பிறகு அங்கு சென்று விட்டு சண்டால ஆகுவீங்கள். वो भी शूटिंग कहाँ होती है? அந்த ஷூட்டிங்கும் எங்கு நடக்கிறது? संगम में। कैसे शूटिंग होती है चांडाल बनेगी? சங்கம் யுகத்தில் நடக்கிறது. எனவே அந்த சண்டால பதவியின் ஷூட்டிங் சங்கம் யுகத்தில் எப்படி நடக்கிறது? है क्या बताया है? हाँ, யாரோ சொல்றாங்க கொடுத்ததை திரும்பி எடுத்துக்கொள்கிறார்கள். அதுக்கு பாபா சொல்றாரு, ஆமா. कन्यादान भी किया கன்னியாதானம் செய்கிறார்கள், கன்னிகை தானம் கொடுக்கிறார்கள். और दे करके फिर घर में रख लिया। பிறகு கொடுத்து விட்டு திரும்பவும் எடுத்து சென்று விட்டு வீட்டில் வைத்து விடுகிறார்கள்.
तो काय की शूटिंग हो गई? அப்பொழுது என்ன ஷூட்டிங் நடக்கிறது? चांडाल की शूटिंग पक्की हो गई। சண்டால ஷூட்டிங் பக்காவாகி விட்டது। धन दिया பணத்தை और धन दे கொடுக்கிறார்கள்। करके कोर्ट में பணத்தை கொடுத்துவிட்டு பிறகு கோர்ட்டில் केस कर दिया, கேஸ் பண்ணிட்டாங்க, वापस लाओ। என்னுடைய பணத்தை திரும்பவும் கொண்டு வாருங்கள் என்று। तो काय की शूटिंग हो गई? எனவே அதுவும் எப்படிப்பட்ட ஷூட்டிங் நடந்து விட்டது? चांडाल की शूटिंग हो गई। சண்டால ஷூட்டிங் ஆகி விட்டது। तन अर्पण किया, உடலை அர்ப்பணம் செய்து விட்டனர், तन की सेवाएं अर्पण की, உடலுடைய சேவைகளையும் அர்ப்பணை செய்து விட்டனர்। और फिर संसार में जाकर के विरोध किया। அதற்கு பிறகு சம்சாரத்தில் உலகத்தில் சென்று விட்டு விரோதம் செய்கிறார்கள்। तो काय की शूटिंग हो गई? அப்பொழுதும் என்ன ஷூட்டிங் நடக்கிறது? है तन का उजूरा क्या मिलेगा? உடலுக்கு என்ன திரும்பி கிடைக்கும்? निरोगी काया। अर्पण करने के बाद वापस न लिया तो निरोगी काया मिलेगी। யாரோ சொல்றாங்க ஆரோக்கியமான உடல் கிடைக்கும், அதுக்கு பாபா சொல்றாரு அர்ப்பணை செய்து விட்டு, உடலை அர்ப்பணை செய்து விட்டு அதை திரும்பவும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஆரோக்கியமான உடல் கிடைக்குமா? या वापस ले लिया तो निरोगी काया। இல்லையானால் அந்த கொடுக்கப்பட்ட உடலை திரும்பவும் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் அப்பொழுது ஆரோக்கியமான உடல் கிடைக்குமா? वापस नहीं लिया तो जिन्होंने वापस ले लिया அவங்க சொல்றாங்க எடுத்துக்கொள்ளவில்லை, அப்பொழுதுதான் ஆரோக்கியமான உடல் கிடைக்கும்। எனவே பாபா சொல்கிறார் யார் திரும்பவும் எடுத்துக்கொள்கிறார்கள் उसकी बात हो रही है। அவர்களின் விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது। वापस लिया तो चांडाल बनेंगे, கொடுக்கப்பட்ட உடலை திரும்பவும் எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் சண்டாளர்கள் ஆகுகிறார்கள், नौकर चाकर बनेंगे। வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் ஆகுகிறார்கள்। तो सच बात चाहिए ना बच्ची, எனவே உண்மையான விஷயம் வேண்டும் இல்லையா பெண் குழந்தையே? है भगवान के बने। दुनिया में बोला हमने भगवान को पहचाना, भगवान हमको मिल गया। உலகத்தில் சொல்கிறார்கள் நாங்க கடவுளுடையதாக ஆகிவிட்டோம், கடவுளை தெரிந்து கொண்டோம்। तो झूठा बोला या सच्चा बोला? அப்பொழுது உண்மையை சொன்னாங்களா பொய்யை சொன்னாங்களா? झूठा बोला। अगर दे करके वापस ले लिया ஒருவேளை கொடுத்து விட்டு எடுத்துக்கொண்டார்கள், அப்பொழுது உண்மையை சொல்கிறார்களா பொய்யை சொல்கிறார்களா? है झूठा हुआ। பொய் சொல்கிறார்கள்। ये सृष्टि இந்த உலகம் जैसे ये है, எப்படி இருக்கிறதோ, ये संगमयुगी सृष्टि जैसे है, இந்த சங்கம்யுகி உலகம் எப்படி இருக்கிறதோ, शूटिंग पीरियड में ஷூட்டிங் நடக்கும் காலத்தில் तैसे वो है 5000 वर्ष की सृष्टि। அப்படியேதான் அந்த 5000 வருடத்திற்கான உலகம் இருக்கிறது। क्या? என்ன? जैसी यहाँ शूटिंग करेंगे எப்படி இங்கு ஷூட்டிங் செய்வோமோ वैसा ही वहाँ प्राप्त होगा। அப்படியேதான் அங்கு பிராப்தி கிடைக்கும்। ओम शांति। ஓம் சாந்தி।